இந்த கோயில் வந்து ராமன் கோயிலா, என்ன கோயில் இது அப்படின்னு கேட்டா ராஷ்டிர மந்திர், தேசத்தின் கோயில். இது தேசத்தின் கோயில்னு ஒன்று இருக்க முடியுமா? தேசத்தின் கோயில்னா என்ன அப்படின்னா அதுதான் கோல்வால்கருடைய லைன். ஒரு இந்து ராஷ்டிரத்துக்கான ஒரு அறிவிப்பு. பல பேர் கேட்குறாங்க, இப்போ என்ன அவசரம், அப்புறம் வைக்கலாம், இல்லை பாதி தானே கட்டியிருக்கு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன். கடவுள் இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, என் வழியா இதை செய்கிறாரு, சரி அதோட தொலைதுன்னு விடலாம். அதுக்கப்புறம் அப்படியே அமர்நாத்துக்கு போயிட்டா தெரியுமா, ஒரு சாமியார் மாதிரி, அதை உடனே விளம்பரப்படுத்துனாங்க தேர்தல் பிரச்சாரம் வந்து. அந்த மாதிரி இப்போ அந்த கெட்டப்புக்கு மாறிட்டார் அவர். இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் அதிகாரத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கோணத்தில் பார்த்தா மோடி வந்து ஒரு நார்சிசிஸ்ட். பொலிட்டிக்கல் பிராமினிசத்துக்கும் ரிலிஜியஸ் பிராமினிசத்துக்கும் வந்து வரும்போது பொலிட்டிக்கல் பிராமினிசம் தான் மோர் டேஞ்சரஸ். அப்புறம் இந்த ராமர் கோயிலுக்குள்ள இந்த தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் பிரதிநிதிகளாக இதை கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எதிர்ப்புரட்சி நடக்கும் போதே இந்த பிரிவினரை தன்வயமாக்குகின்ற ஒரு நடவடிக்கை, பரிவாரங்களாக மாற்றுவது. இப்போ அவரு நான் பிராமினான மோடி உள்ள போறது அவர் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே அர்ச்சகராக்குறது இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து வந்து அவங்க தான், இதுதான் பொலிட்டிக்கல் பிராமினிசம் நான் சொல்றேன். பாண்டே என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு தொட மாட்டாருங்க அப்படிங்கிறாருல, ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குறாரு. பாண்டே அவருடைய வாசகர்களை ஏமாற்றுகிறார். அவர் உளர்றாரு. 500 ஆண்டு அவமானம் என்று சொல்வதன் பொருள் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு இந்து முஸ்லீம் பகைமை கலவரத்தை வந்து தூண்டுவது, இஸ்லாமிய சமூகத்தை மீண்டும் குற்றவாளியாக சித்தரிப்பது. பாபர் மசூதி இவங்க இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னால அன்றைய தேதியில் அதே அயோத்தியில் குறைஞ்சது 20 இடத்துல இங்கே தான் ராமன் பிறந்தான்னு வந்து பல பேர் வச்சு உண்டியல் வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல அக்காராக்களில். விஹெச்பி வந்து அத்தனை பேரையும் அடிச்சு கவனிக்கிறாங்கடா இங்கே தான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி. பெரும்பான்மை சமூகத்தின் மனநிலையிலிருந்து பார்த்தால் இது வந்து தெரியாது. அது பில்கிஸ் பானுவா இருந்து பார்க்கணும். பில்கிஸ் பானுவா இருந்து பார்த்தாதான் எதுக்கு மூச்சை கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தணும். அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு சொல்லிடுச்சு, நம்ம ஒன்றும் பேச முடியாது அப்படின்றது வந்து அது சும்மா ஒரு என்ன சொல்றது, தங்களுடைய கோழைத்தனத்தை மறைப்பதற்கு அப்படி வந்து முட்டு கொடுத்துக்கிட்டாங்க. விலையேற்றத்துக்கும் ராமன் கோயிலுக்கும், அதானிக்கு சொத்து சேர்வதற்கும் ராமன் கோயிலுக்கும், பிஎம்எல்ஏக்கும் ராமன் கோயிலுக்கும், காஷ்மீர் 370 ஸ்கிராப் பண்றதுக்கும் ராமன் கோயிலுக்கும் என்ன உறவு என்பதை நாம் சொல்ல வேண்டும். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பற்றி, இந்த அநீதியான தீர்ப்பை பற்றி, இத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை பற்றி, இந்த பேக்ரவுண்டில் தாண்டா இந்த கோயிலை கட்டுறீங்க ஃப்ரம் தி டே ஒன். இது வந்து ஒரு ஃபாசிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன். இது அதனுடைய இதுதான், இது மத நடவடிக்கையே அல்ல. இந்த ஓட்டு வங்கியை நேருக்கு நேர் மோதி தான் நாம் வந்து தகர்க்க வேண்டும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். தோழர் வணக்கம். வணக்கம். ஜனவரி 22ஆம் தேதி ராமர் கோயிலில் பிராண் பிரதிஷ்டா பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டி பல்வேறு அம்சங்கள் பேசப்பட்டு வருது. இப்போ இந்த கோயில் இட் இஸ் கம்மிங் டு எக்ஸிஸ்டன்ஸ். அது வந்து 500 ஆண்டு கால அடிமை வரலாற்றை நாங்கள் திருப்பி எழுதுகிறோம். இந்துக்கள் விழிப்படைந்து விட்டார்கள், இப்படிலாம் RSS இந்துத்துவ அமைப்புகள் பேசி வருகிறார்கள். பிரபலங்களும் கூட தங்களுக்கு வர்ற அந்த அழைப்பு இதெல்லாம் பார்த்து உச்சி முகர்ந்து, பிரபு இன்னும் பல பிரபலங்கள், ரஜினிகாந்த் போய் நேரடியாக ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருக்கிறாரு. இப்போ பிரபலங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு வந்துருப்பாங்க. இப்போ அவ்வளோ என்ன இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட், எல்லாரும் போய் அதுக்கு தங்களை ஒப்படைத்துக் கொள்வது போல எனக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பேராக கருதுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படி ஒரு இம்பார்ட்டன்ட்? நிறைய ராமர் கோயில் இருக்குது, இதுல என்ன முக்கியம்? நடிகர்களோ மற்றவர்களோ இதை பற்றி சொல்வது அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க நான் விரும்பல, அதை விட்டுருவோம். ஆனால் இந்த 500 ஆண்டு கால அடிமை வரலாறு முடிவுக்கு வருகிறது, அது நம்ம தனியாக பேசணும். இந்த 500 ஆண்டு கால வரலாறு என்று அவர்கள் சொல்வது எப்படி உண்மைக்கு புறம்பானதுன்னு பேசணும். ஆனால் ஒரு விஷயம் உண்மை, உத்தேசமாக சுமார் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைபெற்று வருகின்ற பார்ப்பனியத்துக்கு எதிரான உழைக்கும் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருடைய போராட்டம் இருக்கு இல்லையா, அது அடைந்த வெற்றிகள் அவையெல்லாம் பின்னோக்கி திருப்பப்படுகின்ற ஒரு எதிர்ப்புரட்சியின் அடையாளமாக இந்த கோயில் திறப்பு விழாவை பார்க்க வேண்டும். கோயில் திறப்புல வந்து 3 அம்சங்களை முக்கியமாக கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஹிந்துத்துவ ரிப்பப்ளிக் என்ற ஒரு நூல், அந்த நூலுடைய ஆசிரியர் வந்து பத்ரி நாராயண் என்ற பத்திரிகையாளர். அவர் வந்து யூபியில் எப்படி
ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒர்க் பண்றாங்க. பத்ரி நாராயணன் அவர் பேரு. அவர் கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். அவர் வந்து எப்படி ஒடுக்கப்பட்ட சாதியினரை தன்வயப்படுத்துகிறார்கள் அப்படின்றத பத்தி விரிவாக எழுதியிருக்காரு அந்த நூலில். அப்போ அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இந்த கோயிலை பற்றி. ராமர் கோயில் என்பது வெறும் ராமர் கோயில் அல்ல, அது ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். டெம்பிள் காம்ப்ளெக்ஸ்னாக்கா அந்த ராமன் கோயிலுக்குள்ள எல்லா தெய்வங்களும் உண்டு. அது பரமசிவன் உள்ளிட்ட தெய்வங்கள் மட்டுமல்ல, ராமாயணத்தில் வரக்கூடிய பல கதாபாத்திரங்கள், குகன், வால்மீகி, குகன், சபரி, இப்படி உள்ள அந்த ஜடாயு, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அனுமார், இந்த எல்லா கேரக்டருக்கும் அங்கே உள்ள வந்து கோயில் இருக்குது. அப்போ இது ஒன்னொன்னே அவர் உள்ளே போய் சொல்கிறாரு. சபரி எடுத்துக்கிட்டாக்கா, சபரி வந்து ஆதிவாசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்களிடையே ஒரு தெய்வமாக இன்னமும் கருதப்படும் நிலை இருக்குது. நிஷாத் என்ற இந்த ஓடம் செலுத்துகிற சாதியினர், அவர்கள் மத்தியில் குகனை தெய்வமாக வணங்குவது இருக்குது. வால்மீகி துப்புரவு தொழிலாளர்கள் அந்த சமூகத்தினர் மத்தியில் வால்மீகியை தெய்வமாக கருதுவது இருக்குது. மோடி கூட இந்த ஏர்போர்ட்டுக்கு வால்மீகி ஏர்போர்ட்டு அப்படின்னு பேர் வைக்கிறாரு, அவங்கள போய் பார்க்குறாரு. அப்புறம் நிஷாத் கம்யூனிட்டியை பார்க்குறாரு. அப்போது இந்த கோவில் என்பது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இந்துத்துவ இயக்கம், ரத யாத்திரை, அத்வானி இதெல்லாம் தொடங்கி நடத்தும் போது பிரபல வரலாற்று ஆய்வாளர் ஆசிரியர் ரோமில்லா தப்பார் ஒன்று எழுதினாங்க. இவங்க உருவாக்குற இந்து மதம் என்பது ஒரு சிண்டிகேட்டட் ஹிந்துயிசம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு புது இந்து மதம். இது ஏற்கனவே இந்து என்ற ஒரு மதம் இல்லை, பல வழிபாட்டு முறைகள், பல சாதிகள் இருந்தது. அதை சட்ட ரீதியாக இந்து என்ற ஒரு சட்டகத்துக்குள்ள வெள்ளைக்காரன் கொண்டு வந்தான், இது நமக்கு தெரியும். இப்போ பார்ப்பனியத்துக்கு கீழே இந்த சாதிகளை எல்லாம் நிறுவனமயப்படுத்துகின்ற, பார்ப்பன மேலாண்மைக்கு கீழே நிறுவனமயப்படுத்துகின்ற ஒரு ஏற்பாட்டை, நாட்டார் தெய்வங்கள், இந்த மாதிரி பழங்குடி, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்த மக்கள் மட்டும் இல்ல கடவுளர்களையும் அந்த செட்டப்புக்கு கீழே கொண்டு வருவது என்று அதற்கான ஒரு மாடலா இதை வந்து உருவாக்குறாங்க. யோகி ஆதித்யநாத் இதை சொல்லியிருக்கிறாரு. இந்த கோயில் வந்து ராமன் கோயிலா, என்ன கோயில் இது அப்படின்னு கேட்டா, ராஷ்டிர மந்திர், தேசத்தின் கோயில். இது தேசத்தின் கோயில்னு ஒன்று இருக்க முடியுமா? தேசிய பறவை, தேசிய விலங்கு இதெல்லாம் இருக்குது. தேசிய நாயகன் தான் ராமனை வந்து அத்வானி வந்து போர்ட்ரே பண்ணார், சித்தரித்தார். தேசத்தின் கோயில்னா என்ன அப்படின்னா, அதுதான் கோல்வால்கருடைய லைன். இந்தியன் என்பதும் ஹிந்து என்பதும் ஒன்று. இது இந்து தேசம் என்பதை, மதத்தையும் தேசத்தையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு அடையாளமாக, இந்தியன் என்பதே ஒரு மத அடையாளமாக மாற்றுகின்ற ஒரு அதனுடைய ஒரு அடையாளம் வந்து இந்த கோவில். அது வந்து இந்த நாட்டின் ஒடுக்கப்பட்ட வர்க்கத்தினர், ஒடுக்கப்பட்ட சாதியினர், அவர்களுக்கு எதிரான இது ஒரு எதிர்ப்புரட்சி நடவடிக்கை. அது வந்து அரசியல் ரீதியா, சமூக ரீதியா, மத ரீதியாக 3 கோணத்திலும் இது ஒரு எதிர்ப்புரட்சி நடவடிக்கை. அதன் அடையாளம் இது. இது ஒரு பாயிண்ட். இதுல 2வது பாயிண்ட் என்ன, மோடி வந்து தன்னை என்னன்னு கருதி கொள்கிறார் அப்படின்னா, நேற்று ஒரு இது ஒன்று அறிக்கை வந்து அவர் விட்டுருக்காரு. அவர் சௌக்கிதார்னு தன்னை சொல்லிக்கிறார். அதெல்லாம் சௌக்கிதார் வேற, கடவுள் வந்து என்ன இதற்கு பணித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தில் இறங்குறார். 11 நாள் விரதம் இருக்கிறேன், இந்த பொறுப்பை கடவுள் என் மீது சுமத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தேவதூதன் மாதிரி. முன்ன மன்னர்கள் சொல்லுவாங்க இல்லையா, சூரிய வம்சத்தில் வந்தவர், சந்திர வம்சத்தில் வந்தவர்னு, அந்த மாதிரி கடவுளின் அருளால் இந்த பொறுப்பை தான் ஏற்றிருப்பதாக தன்னை வந்து அந்த மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார். அது இப்போ இல்லை. இந்த மொத்த நிகழ்வுலையும் மோடி, இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் புது கட்டணம் திறந்தாங்க, அப்போது மோடி நடந்துக்கிட்ட முறை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு செங்கோல் ஒன்று இங்கேருந்து கொண்டு போனாங்க. இது எல்லாமே ஒரு மன்னராட்சியை திரும்ப கொண்டு வருவதற்கான அடையாளங்கள் மட்டுமல்ல, அந்த மன்னர் இவர் தான். இவர் வந்து இப்போ இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவர் வர்றது இருக்கு இல்லையா, அவர் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மேலே இருக்கார். அவர் மற்ற எதிர்கட்சி அவன் போனவன் அவங்களெல்லாம் விடுங்க, அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, அசோக் சிங்கால், அவங்க ஆளுங்களே இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் தாண்டி அதற்கு மேலே இவர் இருக்கிறார். கிட்டத்தட்ட மோடிக்கு பட்டாபிஷேகம் அந்த மாதிரி அவரை தான் கொண்டு போய் அந்த சிலையை கொண்டு போய் அங்கே வைக்க போறாரு. அதுக்காக ஒரு விரதம் இருக்கிறார். அதை பற்றி கான்ட்ரவர்சி அப்புறம் பேசுவோம். இது 2. 3வது, இந்த கோயில் என்பது வெறும் கோயில் விஷயம் இல்லை. ஆர்டிகிள் 370 எடுத்தாச்சு. முஸ்லீம்களுக்கான சிஏஏ, என்ஆர்சி அது வந்து தான் வந்து அமலாக போகுது. மறைமுகமாக இந்த ஷரியத்தில் வந்து தண்டனைக்குரிய குற்றமாக அது வந்து கொண்டு வரப்பட்டுருச்சு. 370 நீக்கினாங்கல்ல, அதே நாளில் தான் ராமர் கோயிலுக்கு அந்த அடிக்கல் நாட்டு விழா மாதிரி ஒன்று பண்ணாங்கல்ல, அது வந்து சேம் டே. இப்போ வந்து ராமர் கோயில் திறந்தாச்சு.
அவங்களுடைய அடிப்படையான 4 முழக்கங்கள்னு சொல்லக்கூடியவை வந்து நிறைவேறிடுச்சு என்பது ஒரு இந்து ராஷ்டிரத்துக்கான ஒரு அறிவிப்பு. பல பேர் கேட்குறாங்க, இப்போ என்ன அவசரம், அப்புறம் வைக்கலாம்ல, பாதி தானே கட்டியிருக்கு. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன். ஸோ இந்த வகையில் நீங்கள் சொல்கிறதில் வச்சு கேட்குறேன், இந்து ராஷ்டிரம் பாதி தான் கட்டியிருக்குது அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படி வச்சுக்கலாம். அதனுடைய பிரகடனம் இது. இந்த 3 அம்சங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இது கேந்திரமானது. இது தொடர்பான எல்லா விவாதமும் இந்த 3 பாயிண்டோடையும் சேர்ந்து தான் வருது அப்படின்னு கருதுறேன். இப்போ நான் ஏற்கனவே கேட்டேன், ராமரின் பட்டாபிஷேகமா அப்படின்ட்டு. இப்போ அந்த குறிப்பிட்ட நாளை தன்னை மையப்படுத்தியது, ராமரை மையப்படுத்தியதல்ல, தன்னை மையப்படுத்தியதாக 11 நாள் விரதம், அப்புறம் வந்து காலாராம் கோயிலுக்கு போகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சாலும் நீ தொடாதே, நீ தொட்டா அங்கே வந்து கைத்தட்டிக்கிட்டு இருக்குது, நாங்கள் வந்து இதா அப்படின்னு ஒரு சங்கராச்சாரி கேட்குறாரு. இன்னொரு சங்கராச்சாரியர் சொல்கிறாரு, இது வந்து நாங்கள் ஒரு குரு வந்து எங்களுக்கு வி ஆர் நாட் ஆன்டி மோடி, பட் வி கேனாட் பி ஆன்டி தர்மசாஸ்திரா. ஸோ தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக ஏதாவது நடந்து, இது வந்து 100 கோடிக்கும் மேற்பட்ட இந்துக்கள் சம்மந்தப்பட்ட விவகாரம், தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாக நடந்தால் வந்து அந்த மக்களுக்கும் கேடு வரும், நாட்டுக்கு கேடு வரும். ஆகையால் நாங்கள் மோடியை எச்சரிக்க வேண்டியது கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் இன்னொருத்தர் மோடிக்கு நெருக்கமானவர், அவர் பேர் வந்து ராமதாச்சாரியார், 2015 பத்மபூஷன் கொடுத்துருக்காரு. அவர் ராமர் வந்து கும்பிடாதவங்க வந்து கீழ் ஜாதி, சமார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க கூட ராமரை தொட்டா இவர் தொடர்றதுக்கு இவருக்கு என்ன யோகியதை இருக்குன்னு சங்கராச்சாரியர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு ஏதோ பழைய விஷயங்களை நினைவுபடுத்துற மாதிரி, நீங்க தொடக்கூடாது, உனக்கு அது இது இல்லை அப்படிங்கிற அந்த கலகம் போலதான் எனக்கு தெரியுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? பட்டாபிஷேகத்திற்கு ஒரு அபசகுனம் போல. இந்த பார்ப்பன மடாதிபதிகள், இந்த சங்கராச்சாரியார்கள், ஒரு கோயில்ல அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பிராண பிரதிஷ்டை இருக்கு இல்லையா, அதை செய்வதற்கு அதற்குரிய பார்ப்பனர்கள், பிராண பிரதிஷ்டைனா உயிரை கொடுக்கிறது, உயிர் கொடுப்பது, அந்த கல்லுக்கு உயிர் கொடுப்பது, அதை வந்து யார் செய்ய முடியும் அப்படின்னா நம்ம பாண்டிய கேட்டிங்கன்னா சொல்லுவார், யார் அவங்க தான் செய்ய முடியும்னு சொல்லுவார். அவங்க தான் செய்ய முடியும், வேத மரபுப்படி பிராமணர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதை திருத்தமாக ஒரு அவிமுக்தேஸ்வரானந்தா, அவர் வந்து ஜோதிர்மட் உத்தரகண்ட், அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். அப்படி இல்லாமல் இப்போ மோடி செய்கிற மாதிரி செஞ்சாக்க என்ன விளைவுன்னு ஒன்று சொல்கிறாரு. பேட் ஓமன், தீய சகுனங்கள் வந்து வருது. அந்த ஸ்கந்த புராணத்தில் சொல்லி இருப்பதன்படி இதுவே வந்து ஒரு பெரிய பேரழிவுக்கான தொடக்கமாக அமையும். சரியா கணிக்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, வேற கோணத்திலிருந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. இது வந்து அந்த அவிமுக்தேஸ்வரானந்தா. அடுத்தது நிச்சலானந்த சரஸ்வதி, அவர் கோவர்தன பீடம் பூரி, அவருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவர்கிட்ட மோடி ஏற்கனவே போய் ஆசி வாங்கியிருக்காராம். அவர் ஆசி கேட்கும்போது குறைவான தப்பு செய்யும்படி எனக்கு வந்து அருளுங்கள் அப்படின்னாராம். அப்படி கேட்டாரு, இப்போ ரொம்ப தப்பு பண்றாரு அவரு அப்படின்னு அந்த சாமியார் வந்து சொல்லியிருக்காரு. இது மொத்தமுமே பக்தியோ மதமோ இதுல ஒன்றும் கிடையாது. அது வந்து ஒரு தீர்த்தாடன ஸ்தலம், தீர்த்த ஸ்தலம். அதுக்கு பதிலாக அது ஒரு போக ஸ்தலமா மாறிடுச்சு. டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏதோ டூரிஸ்ட் எல்லாரும் கடை வச்சிருக்கிறவங்க, ஆமா, டூரிஸ்ட் வந்து பாக்குற மாதிரி இருந்திருக்குதே தவிர அது அங்கே ஒரு பக்திக்கோ கடவுளுக்கோ இடமெல்லாம் இல்லை, அப்படி வீணா போச்சு அப்படின்னு அவங்க பேசியிருக்கிறாங்க. சிருங்கேரி மடம் வந்து நேரடியாக தெரிவிக்கல, ஆனால் அவங்க வர்றதை பற்றியும் சொல்லலை. இந்த 4 சங்கராச்சாரியார் கண்டனமும் தெரிவிக்கல, இதுக்கு வந்து ஒப்புதலும் வழங்கலை. இப்போ 5வது ஒரு மடம் இருக்குது, அது நம்ம ஊர் மடம், காஞ்சியில் வந்து சங்கர மடம். அது வந்து சங்கர மடமே கிடையாது, அது ஒரு ஃப்ராடு மடம் அப்படின்னு மிச்சம் 4 பேரும் சொல்கிறாங்க. அது வந்து கும்பகோணத்து பார்ப்பனர்கள், கும்பகோணம் மடம், அது பாம்பின் கால் பாம்பரியும், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது தனி கதை. இப்போ இவங்க சைலண்டாக இருக்கிறாங்க, எதுவும் ஒன்றுமே பேசலை. இப்போ இதில் ஒரு சின்ன வரலாற்று விவரத்துக்குள்ளே நம்ம போகணும். இந்த சங்கராச்சாரியார்கள், சாமியார்கள், இவங்களுக்கும் விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்றது விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஒரு, நாங்கள் எப்பொழுதுமே பரம்பரையாக நாட்டாமை அப்படின்றது அவங்களுடைய இது. இவங்க புதுசாக உள்ளே வர்றாங்க, மாடர்ன் வேர்ல்டு நாட்டாமைகள். இந்த முதல்ல இந்த பாபரி மஸ்ஜித் ராமஜென்மபூமி இயக்கம் ஆரம்பித்த போது மற்ற சங்கராச்சாரியர்களிடமிருந்து இதுக்கு ஆதரவு கிடைக்கல. அப்போ கை கொடுத்து உதவினது நம்ம சங்கர்ராம் அக்யூஸ்ட் இருக்கார் இல்லையா, நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நேபாளுக்கு ஓடி போனவர், அவர் தான் கை கொடுத்து உதவுனது. அப்போ 1991 ஜெயலலிதா அப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இது நம்மவா ஆட்சி அப்படின்னு வந்து அறிவிச்சாரு. அப்போ ஒரு கெத்தா இருந்தார். அப்போ பிஜேபிக்கு அவ்வளோ வெயிட் இல்லை, அவங்க அதிகாரத்தில் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, கொஞ்சம் இவருக்கு நீங்கள் தான் பார்த்து செய்யணும் அப்படின்ன உடனே இவருக்கு கொஞ்சம் கூடி போய் நான் வேணா முஸ்லீம்களுக்கும் இவங்களுக்கும் பஞ்சாயத்து பண்ணுறேனே அப்படின்னு சொன்ன உடனே அசோக் சிங்கால் வந்து சொன்னார், இது வந்து வைணவம், நீ சைவம், கம்முன்னு மூடிட்டு மத விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு ஆஃப் பண்ணி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க.
இப்போவும் அந்த இஷ்யூ வந்து வந்திருக்குது. இப்போ இதே இந்த ஜோதிர் மட் இருக்கு இல்லையா உத்தரகண்டில், அங்கேருந்து இன்னொரு சாமியார், அவர் பேர் வாசுதேவானந்த சரஸ்வதி, அவர் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. அவர் வந்து ராமருக்கு கோயில் இருக்குதுன்னா எல்லாம் கரெக்டு தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ராமருக்கு கோயில் கட்டுறாங்கனாலே அது ஓகே தான், யார் பண்ணால் என்ன, இதெல்லாம் அனாவசியமாக குட்டையை குழப்பக்கூடாது அப்படின்னு இவங்களை கண்டித்து அறிக்கை விட்டுருக்காரு. அதை கண்டித்து இந்த அதிமுக்தேஸ்வரானந்தா ரவுடி பயல்கள்லாம் நீங்கள் வந்து கிளப்பி விடுறீங்களா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் ரவுடி பயன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. இந்த வாசுதேவானந்த சரஸ்வதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய ஒரிஜினல் நேம் வந்து சோம்நாத் திவேதி. அவர் வந்து வாத்தியாராக இருந்தாராம். வாத்தியாராக இருந்து ஒன் ஃபைன் மார்னிங் நான் சாமியார்னு சொல்லிட்டாரு, நான் தான் சங்கராச்சாரியார் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். டிக்ளேர் பண்ணி இவன் சங்கராச்சாரியாரே இல்லைன்னு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்த ஒரிஜினல் இந்த சங்கராச்சாரியார் இருக்கார்ல, இதில் யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்டு, இவர் வந்து ஒரு கேஸ் போட்டு ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் நடக்குது. ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. என்ன பாயிண்ட்டை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க, எப்போலேருந்து நீ சன்னியாசின்ன போது 83 நான் சன்னியாசி அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. 83 வாத்தியார் வேலை பார்த்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. வாத்தியார் வேலை பார்த்து சம்பளம் வாங்குற ஒருத்தர் எப்படி சன்னியாசியாக இருக்க முடியும், அதனால் நீ சன்னியாசி இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு என்னன்னாக்கா, அந்த சாமியாருக்குரிய தண்டம், குச்சி, கொடை, அப்புறம் அந்த சிங்காதனம், இதை பயன்படுத்தக்கூடாது, சாது என்று கூட உன்னை அழைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து தீர்ப்பு 2015 இருக்குது. அந்த பார்ட்டி தான் இப்போ பிஜேபி மோடிக்கு ஆதரவாக வந்து களத்தில் இறங்கியிருக்கிறது. அடுத்தது அதோக்ஷா ஜானந்த தேவதீர்த் அப்படின்னு ஒரு ஆள், அவரு பூரி, அவரும் வந்து ஆதரவு குரல் கொடுத்துருக்காரு. இப்போ இதிலெல்லாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சாமியார்கள் எல்லாருமே எப்படி சொல்லலாம், இதை வந்து ஏக்நாத் ஷிண்டேயோட ஒப்பிடலாம். சிவசேனாலேருந்து அப்படியே தூக்கிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி என்சிபியிலேருந்து அப்படியே தூக்கிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி சாமியாரில் இங்கேருந்து அங்கே தூக்கலாம். சாமியார்லேயே 2 கட்சியாக மாறி இருக்கிறாங்க. ஆமாம், அங்கேருந்து இங்கே தூக்கலாம், இங்கேருந்து அங்கே தூக்கலாம். அது மாதிரி வந்து வாய்ப்பு சாமியார்களில் உண்டு. அதை இவங்க வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக அந்த நிச்சயானந்த சாமியாரை, அந்த சாமியார் வந்து அவர் பேசும் பொழுது அவர் வந்து இந்த அறிக்கைகள் தொடர்பாக படி தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இவங்களை வந்து போலி சங்கராச்சாரியன்னு இன்னொரு தரப்பு வச்சு பேச விடும். தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கோபம் வராது, நான் கோபம் வந்தாலும் அதை அடக்கிட்டு தான் நான் வந்து வேலை பார்ப்பேன், எங்களை கோழைன்னு நினைக்காத, மோடியை நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயத்த சொல்லி, மோடி வந்து தப்பு பண்ணுறேன்னு குறைஞ்சி தான் தப்பு பண்ணேன்னு ஆசீர்வாதம் வாங்கினார், ஆனால் வாக்கு மீறி நிறைய தப்பு பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மோடி அப்னா மூர்க்பன் பிரகட் கர்றாஹை, முட்டாள்தனத்தை இவ்வளோ வெளிப்படையாக காமிக்கிறாரு. ராமர் கோயிலில் அந்த சிலைக்குள்ளே பேய் தான் வரும் அப்படியே சொல்லியிருக்காரு. ஆமாம், பேய் தான் குடி வரும், பேய் குடி வருதுன்னா அழிவு வரும், அதனால தான் நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட மோடியை மிரட்டுகிற விதமாகவும் அவர் வந்து எங்கிட்ட மோதி பார்க்காதீங்க. இல்லை, அவர் வந்து காங்கிரஸ்காரன்னு இன்னைக்கு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோடி எதிர்த்தா காங்கிரஸ்காரன் அப்புறம் அப்படியே அந்நிய கைக்கூலி, பாகிஸ்தான் கைக்கூலின்னு கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்ப்பது, ஒரு கோணத்திலேருந்து பார்த்தா மோடி வந்து ஒரு நான் பிராமின், ஒரு நான் பிராமின் சிலையை தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பார்ப்பனர் இல்லாதார் உரிமைக்காக மோடி போராடுறாரு, அது செய்கிறாரு. அந்த கோணத்தில் ஒரு பார்ப்பனர் இல்லாதாரை ஆதரிப்பது நம்முடைய கடமை அல்ல. ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து ஆன்மீக பாட்டாக பாடினாங்க, ஒரு ப்ராக்டிக்கலாக பாப்பாத்தியாக இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு பிறந்தது வேறு குலம் என்றாலும் இருந்தாலும் அவங்கள வந்து ஒரு நான் பிராமின் என்ற முறையில் இழிவுபடுத்திய போது திராவிட இயக்கத்தினர், பாரதிதாசன் உள்ளிட்டவர்கள் அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த விஷயத்தில் மோடி வந்து நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும், ரவீந்திரன் துரைசாமி அதை தான் சொல்கிறார். எம்எஸ் சுப்புலட்சுமி வெறும் பாட்டு பாடினாங்க, மோடி நமக்கு ஆப்படிக்கிறாரு. என்ன, மோடி வந்து இந்த பார்ப்பன பனியா ஆளும் வர்க்கத்தினுடைய பிரதிநிதி. அவர் நான் பிராமினா இல்லை யாரும் இல்லை, முஸ்லீமாக கூட இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவர் செய்ய போகிற வேலை யாருக்காக வேலை செய்கிறார் என்பதை பார்க்கணும். இந்த சங்கராச்சாரி பார்ப்பனர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து வைதீக பார்ப்பனர்கள், இவர் வந்து லௌகீக பார்ப்பனர்கள், லௌகீக பார்ப்பன ஆளும் வர்க்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மோடி. ஆமாம், அதனால் நம்ம பொலிட்டிக்கல் பிராமினிசத்துக்கும் ரிலிஜியஸ் பிராமினிசத்துக்கும் வந்து வரும்போது பொலிட்டிக்கல் பிராமினிசம் தான் மோர் டேஞ்சரஸ். இது வந்து பெரியாரை படித்தவர்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால் நாம் எதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த பார்ப்பன சமூக ஒழுங்கை, ஆதிக்கத்தை நிறுவுவதற்காகத்தான் மோடி வேலை பார்க்குறாரு. அதனால இப்போ இந்த சங்கராச்சாரி கான்ஃப்ளிக்ட் புரிஞ்சிக்க தேவையில்லை, புரிஞ்சுக்க வேண்டாம். சங்கராச்சாரிக்கும் மோடிக்கும் நடப்பது கான்ஃப்ளிக்ட். நீங்க சொல்ற மாதிரி சங்கராச்சாரி தீவிரமா கான்ஃப்ளிக்ட வளர்த்தாலும் இந்த சங்கராச்சாரி பக்கம் பார்ப்பனர்கள் நிற்க மாட்டார்கள். தன்னுடைய லௌகீக நலன்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் பேசுறேன். சங்கரராமன் ஒரு எளிய நேர்மையான சனாதன பார்ப்பனர். அவர் வந்து நீ யோக்கியமா இல்லையேன்னு சொல்லிட்டு சங்கராச்சாரிய
சாமியார்னு சொல்லிட்டு இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுறியேன்னு கேள்வி கேட்டார். அவரை வரதராஜ பெருமாள் கோயிலில் வச்சு போட்டாங்க. கொலை செய்த உடனே பார்ப்பன சமூகம் யார் பக்கம் நின்றது? சங்கராச்சாரியார் பக்கம் நின்றது. சங்கராமன் பக்கம் நிக்கல. அந்த சங்கராச்சாரியாரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. உள்ள வச்ச பிறகு பார்ப்பன சமூகம் ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக ஓட்டு போட்டதா, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டதா? ஜெயலலிதாவுக்கு தான். அப்ப சங்கராச்சாரியா ஜெயலலிதாவானா ஜெயலலிதா. அந்த மாதிரி தான் சங்கராமனா சங்கராச்சாரியானா சங்கராச்சாரி அப்படிதான் அவங்க தெரிவு செய்வாங்க. அதனால இதுல நமக்கு இந்த குழப்பம் வேண்டியதில்லை. இந்த பொலிட்டிக்கல் பிராமினிசம், பார்ப்பன பாசிசம் என்பதுதான் நமக்கு முக்கியமானது. இவர்களை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. இது இல்லாம ஒரு குரூப் ராமானந்தின்னு ஒரு குரூப், அதுல இருந்து சம்பக் ராய்ன்னு ஒரு ஆளு, அவர் அந்த ட்ரஸ்ட்ல இருக்கார். அவர் இது ராமானந்தி செக்டுடைய இது, சங்கராச்சாரியார்கள்லாம் இங்கே வேலை கிடையாது. ராமானந்தி என்பது ஒரு பக்தி மரபு சேர்ந்தது, அதில் பல ஜாதிகளும் இருக்கிறாங்க. அது ஒரு சமாளிக்கிறதுக்காக அவங்க பேசுறாங்க, அது பக்தி மரபு அப்படி இப்படின்னு. சங்கராச்சாரியார் தரப்புல இருந்து வர்ற இந்த எதிர்ப்பை ஈடுகட்டுறதுக்கு இப்படியான அப்படி ஒன்று சைடில் பேசுறாங்க. அது உண்மை அல்ல, அது உண்மை இல்லை. இருந்தாலும் சம்பக் ராய்க்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு இந்த சங்கராச்சாரி. அப்படி ராமானந்தி செக்ட்னா அப்ப எங்கள்கிட்ட எதுக்கு பணம் வாங்கினீங்கன்னு கேட்டிருக்காரு. வசூல் பண்ணி என்கிட்ட காசு வாங்கினீங்க. ஆனா இந்த கேள்வி எல்லாருக்கும், இந்தியாவில் இருக்கிற எல்லா இந்துக்களுக்கும் பொருந்துகிற கேள்வி தானே. எல்லா இந்துக்களும் பொருந்துகிற கேள்வி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக கூடாது என்னும் போது நம்ம கேட்கறது, என் காசு மட்டும் தீட்டு இல்லை, நான் தீட்டா என்று நாம் கேள்வி எழுப்புகிறோம் இல்லையா? அந்த கேள்வியை சங்கராச்சாரியை எழுப்பி இருக்கிறார் என்று நாம் பார்க்கணும். நீங்க சாஸ்திர விரோதம் அப்படிங்கிற பொழுது எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் யார் நினைவு அந்த மகன்தாஸ்னு முன்னாடி ஒரு அதே கோயில் பூசாரி இருந்தார்ல, அவர் சாஸ்திர விரோதம் தான் சொல்லியிருக்காரு. எதை சாஸ்திர விரோதம்னு சொல்றாருன்னா, நீங்க ராம்லல்லா கொண்டு வச்சுட்டீங்க, ராம்லல்லா எங்க விராஜ்மான் ஆயிருக்கிறாரோ அந்த இடம் தான் கோயில், அப்ப இந்த மசூதியே கோயில் தானே, எதுக்கு அதை இடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்காக தான் கொண்டுட்டாங்க அவரு. ஆனா இந்த சங்கராச்சாரியார்கள் அதை விட்டுட்டாங்க. இல்ல, இந்த சங்கராச்சாரியார்களுடைய சந்தர்ப்பத்தை அவங்க ஸ்டேட்மெண்ட்ல பார்க்க முடியும். அவங்க ஒன்று சொல்றாங்க, 49ல் கொண்டாந்து வச்சோம், அது ஒரு சூழ்நிலை, சாஸ்திர விரோதமா இருந்தாலும் வச்சுட்டோம். அப்புறமா 92ல் அதை இடிச்சோம், அது ஒரு சூழ்நிலை. இப்ப என்ன அவசரம்? கோயில் பாதி தானே கட்டி இருக்குது, இப்ப எதுக்கு அவசரமா செய்யறீங்க? அப்படி பண்ணாலும் கூட ராமநவமி அன்னைக்கு, அவர் பிறந்தநாள் அன்னைக்கு தானே செய்யணும், இப்ப எதுக்கு செய்யறீங்க? இந்த மாதமே சரி கிடையாது, இந்த மாதத்துல செஞ்சா எதுவும் விளங்காது அப்படின்னு இப்போ என்ன அவசரம்? இவங்களுக்கு இப்ப என்ன அவசரம்? மோடியோட அவசரம் அவருக்கு தெரியும். என்ன அவசரம்? இப்போ மோடி அவர் நிதானமாக காலாராம் கோயிலுக்கு போறாரு, அங்க தூத்து பெருக்கிறாரு, அப்புறம் விரதம் இருக்கிறாரு, தன்னை ஒரு யோகி போல. நம்ம ஏற்கனவே கொரோனா சமயத்தை தாடி வளர்த்துருந்தாரு. இல்ல, 2019 தேர்தல் முடிகிற நேரத்தில் லாஸ்ட் லெக் நடக்கும்போது அப்படியே அமர்நாத்துக்கு போயிட்டா தெரியுமா, ஒரு சாமியார் மாதிரி. அதை உடனே விளம்பரப்படுத்துனாங்க தேர்தல் பிரச்சாரம். அந்த மாதிரி இப்போ அந்த கெட்டப்புக்கு மாறிட்டார் அவர். இப்போ அந்த கூட்டி பெருக்கிறதும் கூட இதே தான், காலாராம் கோயிலுக்கு போனது. பட் காலாராம் கோயில் அப்படிங்கிறது வரலாற்றில் அதுக்கு ஒரு பங்கு உண்டு. இப்பவும் கூட சிவசேனையினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே அவர் காலாராம் கோயிலுக்கு நான் போவேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ திரும்ப மோடி அந்த காலாராம் கோயிலுக்கு போயிருக்கிறாரு. இந்த ராம்ல இருந்து அந்த ராம் இப்போ அவங்க ஒரு கவுண்டர் நரேஷன் வைக்கலான்னு பார்த்தா அவர் ரிசர்வ்ல ஒன்று வச்சிருந்துருக்கிறாரு. அவர் திருடிட்டார். அதை இதை கொஞ்சம் உத்தவ் தாக்கரே முன்னால சொல்லாம இருந்திருக்கலாம், திடீர்னு போயிருக்கலாம். சொன்ன உடனே அவர் கிளம்பிட்டாரு. இப்போ இந்த காலாராம் கோயில் பற்றி நம்ம ஒரு மாப்ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த மரத்தை சுற்றி, அது கீழே க்ளீனாக தான் இருக்குது, அதை ஒரு துடைக்கிறாரு. துடைச்சிட்டு பழைய ஏதோ உழவார பண்ணி போல் அது மாதிரி செஞ்சுட்டு 11 நாள் விரதம் இருக்கிறாராம். அங்கே உட்காந்து பஜன்லாம் பாடியிருக்கிறாங்க. அவர் பேசுனதுக்குள்ளே அப்புறம் வருவோம். இது என்ன, ஏன் காலாராம் டெம்பிள் அப்படின்றது முக்கியம். உத்தவ் தாக்கரே ஒன்று சொல்கிறார். உத்தவ் தாக்கரே காலாராம் கோயில் அம்பேத்கர் தலித் ஆலய நுழைவுக்காக, தாழ்த்தப்பட்டோர் ஆலய நுழைவுக்காக அங்கே போராட்டம் நடத்தின இடம், முக்கியத்துவம் வாய்ந்த இடம், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் உத்தவ் தாக்கரே. காலாராம்னா கருப்பு ராமன். சரி, இப்போ அந்த அம்பேத்கருடைய அந்த போராட்டம் பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல மகத் குளம் போராட்டம் நடத்துகிறாரு. 1930 இந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டம் நடக்குது. 1930க்கு முன்னால் 29ல் இந்த தீண்டாமை ஒழிப்புக்கு ஒரு பில் ஒன்று கொண்டு வர்றாரு. டிசபிலிட்டிஸுக்கு எதிராக ஒரு பில் தயாரிக்கிறாரு. ஆஃப்டர் மகத். அது இந்த காஸ்ட் ப்ரைடு புத்தகத்தில் மனோஜ் மித்தா அதை குறிப்பிடுறாரு. அதை படித்து பார்த்தா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஆர்டிகிள் 25, 26 இதில் பார்ப்பன தீண்டாமைக்கு வழங்கப்பட்டிருக்கிற சலுகைகள்லாம் அதில் இல்லை. கஸ்டம் அண்ட் யூசேஜ்ன்ற பேரில் எதுவும் பண்ண முடியாது
தீண்டாமை எந்த வடிவத்திலும் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு அதில் இருக்குது. அது வந்து நிறைவேறல. 29ல அவருடைய டிராஃப்ட் பில் அது கலெக்டர் ஒர்க்ஸ்லேயே இடம் பெறாமல் போச்சு. எப்படி போச்சுன்னு அவர் எழுதியிருக்காரு, அதை எப்படி தவறி போச்சுன்னு சொல்லி. அது போட்டோம். அதை அவர் கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு இந்த போராட்டம் தொடங்குது. இப்போதான் இந்த புனே பேக்டுக்கான காலமும் இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக காந்தி உண்ணாவிரதம் இருந்து அதை அவர் கைவிடுறாரு. காந்தி 2 வாக்குறுதி அது இரட்டை வாக்குரிமை போயிடுது. தீண்டாமை ஒழிப்புக்கான இது நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஆனால் காந்தி என்ன சொல்றாருனாக்க சமூக தீண்டாமை அதை மட்டும் ஒழிக்கணுன்றதுக்கான கால் தான் வந்து கொடுக்குறாரு. தவிர ஆலய தீண்டாமை இருக்கு இல்லையா, சோகால்டு ஹரிஜன ஆலய பிரவேசம்னு சொல்றாங்கல்ல, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய நுழைவுக்கான இதுக்கு காலை வந்து காந்தி கொடுக்கல. அதில் காந்தியோட நிலைப்பாடு என்னன்னாக்கா மேல் வர்ணத்தாருடைய ஒப்புதல் இருக்கிற இடங்கள்ல தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ளே நுழையலான்றது. அப்படி ஒரு வெங்காயமும் தேவையில்லை, அந்த கோயிலே எனக்கு வேண்டியதில்லை, கெட்டு நாசமாக போங்கடான்னு சொல்லி எழுதியிருக்காரு அவர். அம்பேத்கர் இதை பல நேரம் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ இந்த காலாராம் கோயில் போராட்டம்ன்றது அந்த கட்டத்தில் நடக்கிறது. அந்த போராட்டம் எதுக்காக பண்றேன்றதை அம்பேத்கர் சொல்றாரு. இது சாமி கும்பிடுறதுக்காகலாம் நான் வந்து பண்ணல, பக்தர்கள் ஆக்குவதற்கு அல்ல. அதாவது என்னுடைய நோக்கம் அது அல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் சமூகத்தில் எந்த நிலையில் இருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும் பொருட்டு தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறேன்னு சொல்றாரு. புனா பேக்டுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேறல, காலாராம் நுழைவு போராட்டம் வந்து வெற்றி அடையலை, சனாதனிகள் ஒரு இம்மி அளவும் கூட திருந்தவில்லை என்ற சூழல்ல 1935 35 ஈழா மாநாட்டில் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக சாக மாட்டேன் என்ற டிக்ளரேஷனை வந்து அவர் அறிவிக்கிறார். இந்த கான்டெக்ட்ல ஒன்று நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 29ல் அம்பேத்கர் அதை கொண்டு வர்றாரு. நம்ம தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி ஆட்சியில் இப்போ இவங்க சொல்றாங்களே அறநிலையத்துறை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டு வந்து கொண்டு வரப்படுது. அந்த என்டோமெண்ட் போர்டு அதனுடைய பொறுப்பு, அதில் ட்ரஸ்டியோடைய பொறுப்புன்னு வரும்போது அந்த ட்ரஸ்ட் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதன் நோக்கத்தை பேணும் விதத்தில் அதை பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல கஸ்டம் அண்ட் யூசேஜை பாதுகாக்கணும், சடங்கு சம்பிரதாயங்கள் கெடாமல் பார்க்கணும் அப்படின்னு ஏன் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மூலம் ஒன்று இருக்குது. அது கமுதி கோயில் நுழைவு போராட்டம். கமுதியில் நாடார் சமூகத்தினர் கோயில் நுழைவு போய் பிரைவி கவுன்சில் வரைக்கும் கேஸ் நடத்துகிறாங்க. பாஸ்கர சேதுபதி முப்பாட்டன் தான், அவர் தான் வந்து அது வரைக்கும் கேஸ் நடத்தி ஓஏ சாமிநாத ஐயர் சாட்சி சொல்லி இதெல்லாம் பண்ணி இவங்க வந்து ஆலய நுழைவதற்கு உரிமை கிடையாது, இவங்க கோயிலுக்குள்ள வரக்கூடாது, சாதி கிடையாது, இவங்களுக்கு கோபுர தரிசனம் தான் என்று தீர்ப்பளிக்கப்படுது. அப்போ கஸ்டம் அண்ட் யூசேஜை மாற்ற முடியாது அப்படின்றது வருது. அதனால தான் ஹிந்து ரிலிஜியஸ் என்டோமெண்ட் போர்டினுடைய சட்ட திருத்தத்திலையும் இதை கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இது நம்ம தலைப்புக்கு நேரடியாக தொடர்பு இல்லை, ஆனால் மறைமுகமாக தொடர்பு இருக்கு. ஏனென்றால் தீண்டாமைக்கு எதிராக போராடியதன் ஒரு குறியீடு வந்து காலாராம் கோயில். இது வந்து ஒரு அம்சம். அந்த கோயிலில் அவர் உட்காந்து மோடி இது பண்ணும்போது ஒரு பஜன் ஒன்று பாடுறாங்க. அந்த பஜனுக்கு என்ன பேரு? சந்த் ஏக்நாத்துடைய பஜன். அதை வந்து பவார்த் ராமாயணம் அப்படின்னு மராத்தியில் எழுதியிருக்காரு. சந்த் ஏக்நாத் யார்? அவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் அங்கே முகலாயர் ஆட்சி. அது வந்து அகமது நகர் சுல்தானேட். அந்த சுல்தானேட்டில் சந்த் ஏக்நாத் பிறப்பால் ஒரு பார்ப்பன சமூகத்தில் பிறந்து சாதி அமைப்புக்கு எதிராக இந்த பக்தி மரபு இருக்கு இல்லையா, அதில் வராத அவருடைய குருநாதருக்கு பேர் ஜனார்தன் சுவாமி. அவர் வந்து அந்த அகமது நகர் சுல்தானேட்டில் தௌலதாபாத் கோட்டைக்கு இன்சார்ஜாக இருக்கார். அந்த ஜனார்தன் சுவாமியினுடைய குரு பேர் சந்த் பொதாலே. அவர் வந்து வைஷ்ணவா சுஃபி ரெண்டும் கலந்த ஒரு மரபு. அவர் உடையே வந்து ஃபக்கீர் உடை தான் உடுத்திருப்பார். ஃபக்கீர்னா இஸ்லாமிய ஃபக்கீர்கள், அவங்களுடைய உடை தான் அவர் உடுத்திருப்பார். இவர் சந்த் ஏக்நாத்தினுடைய பாடல் இருக்கு இல்லையா, அந்த பாடல் அதுக்கு பேர் வந்து பரூட் அப்படின்னு பேர். அது ஒரு வடிவம். அந்த பரூட் பாடல் வடிவத்தில் அவர் எழுதியிருக்கிற பாடல்களில் ஏராளமாக பெர்சியன் அராபிய சொற்கள் இருக்குது. இன்னைக்கு ஏக்நாத்தை முகலாயர்களுக்கு எதிராக போராடியதாக இவங்க வந்து அதை சங்கிகள் அதை மாற்றி சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் சாதியை எதிர்த்து போராடி இருக்காரு, பார்ப்பனியத்தை எதிர்த்து எக்கச்சக்கமாக எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதியிருக்கிறதுல இன்னொன்று அதை படித்தேன், ஹிந்து தர்க் சம்வாத். தர்க்குன்னா துருக்கர்கள் ரெண்டு பேருக்கும் நடக்கிற விவாதம், கடவுளை பற்றி விவாதம் நடந்து ரெண்டு பேரும் கடைசியில் ஒற்றுமையாயிடுறாங்க. அப்படி அந்த விவாதம் முடிவதாக இருக்குது. அவருடைய கவிதை ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த கவிதையை நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், அதை வந்து புரிந்து கொள்ளலாம். காட் பேக்டு பாட்ஸ் வித் கோரா, கடவுள் பானைகளை சுட்டான். ட்ரோ கேட்டில் வித் சோகா, மாடு மேய்த்தான்.
கடவுள் கட் கிராஸ் வித் சவதா மாலி, மாலி சாதி புல் வெட்டுனா. டைட் ஹைட் வித் ராம்தாஸ், இது முக்கியம். தோல் பதனிட்டான். சோல்டு மீட் வித் பட்சர் சஜனா, யார் கசாப்பு கடைக்காரனாக இருந்து கறி விற்பனை செய்தான் கடவுள். அப்படி போகுது. கடைசியில் ஈவன் பிகேம் த மகார் மெசஞ்சர், இப்படி முடியுது. அப்போ இவரை பார்ப்பனர்கள் கொடுங்கோன்மை செய்தது, தண்டித்தது, இதை பற்றிய கதைகள் எல்லாம் மகாராஷ்டிரத்துல ஏராளமா இருக்குது. ஸோ இந்த சந்த் ஏக்நாத் அவருடைய பஜனை பாடி இவர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆக்சுவலி 500 years of slavery against முஸ்லீம் ரூலர்ஸ், முகல் ரூலர்ஸ், இதோட சேர்த்து ஏக்நாத்தையும் அந்த இடத்துல அப்படி அதுக்குள்ள அவங்க பொறுத்துறாங்க. ஆனா இதுக்கு நேர் எதிர் மரபு, இது பார்ப்பனியத்துக்கு எதிரான மரபு. மோடி நேற்று பேசி இருக்கிறது, அவர் ஆடியோலையும் வந்திருக்குது, டெக்ஸ்டாகவும் வந்திருக்குது. அவர் நான் சொன்னேன் இல்லையா, அவர் தன்னை பற்றி என்ன கருதி கொண்டிருக்கிறார், கடவுள் இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு, என் வழியா இதை செய்கிறாரு, சரி அதோட தொலைதுன்னு விடலாம். அதுக்கப்புறம் இன்று ஜீஜாபாய் பிறந்த நாள். ஜீஜாபாய் யாரு? அதான் நான் கேட்க வந்தேன். சிவாஜியினுடைய தாயார். இப்போ வந்து சிவாஜிக்கும் கூட இப்போ ஏக்நாத் எப்படியோ, ஏக்நாத் பார்ப்பன இந்த மேலாதிக்கத்திற்கு எதிராக அவர் மல்லுக்கட்டிட்டு இருந்தாரு அப்படிங்கிற பொழுது அவர் முகலாயர்களுக்கு எதிராக. இப்போ சிவாஜியை பத்தி கேள்விப்படும் பொழுதும் சிவாஜியும் பார்ப்பனர்கள்ட்ட மல்லுக்கட்டிட்டு தான் இருந்தார். அந்த கதையும் சொல்றேன். இப்போ இவர் சொல்றாரு இப்படி, அதுக்காக நான் சிவாஜின்னு சொல்லிக்கல, அவர் ஒரு தன்னடக்கம் காரணமா சொல்லிக்கல. ஆனா ஜீஜாபாய் எங்க அம்மா மாதிரி, எங்க அம்மா கூட ஜீஜாபாய் மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் விவேகானந்தர், நான் சிவாஜி மாதிரி, எங்க அம்மா ஜீஜாபாய் மாதிரி. இன்னைக்குதான் விவேகானந்தர் பிறந்தாரு அப்படின்னு ஒரு பிட்டை போட்டிருக்கிறாரு. இன்னும் யார் யார் பிறந்தாங்கன்னு தெரியல அன்னைக்கு. சரி, இதை சொல்லியிருக்கிறாரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ சிவாஜி கதையை சொன்னீங்க. சிவாஜிக்கு வந்து அந்த அந்த மகாராஷ்டிரத்தை சேர்ந்த பார்ப்பனர்கள், நீ சூத்திரன், நீ வந்து சத்திரியன் ஆக முடியாது, நீ ஜெயிச்சாலும் இது பண்ணாலும் அப்படியெல்லாம் இந்த சங்கராச்சாரியர்கள் போலவே அப்படின்னு அப்போ சொல்றாங்க. அப்புறம் அவர் காசு பணம் கொடுத்து காசியிலேருந்து ஒரு ஆளை ரெடி பண்ணி கொண்டு வந்து காகப்பட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்னு தங்கத்தில் மாடை செஞ்சு வயிற்றுல உட்காந்து பாவ அந்த சூத்திர பெண்ணுடைய பாவ யோனியில் பிறந்த சிவாஜி ஒரு சத்திரியனாக உருமாற்றம் பெற்றது, காகப்பட்டது காசு கொடுத்து பண்ணாரு அப்படின்ற வரைக்கும் நமக்கு கதை தெரியும். அதுக்கு பிறகு சிவாஜியின் வாரிசாக வந்தவர்கள் அதுக்கு பிறகு ஒரு தலைமுறை 2 தலைமுறைக்கு வந்து சத்திரியன்ற பட்டத்தோட இருக்கிறாங்க. தஞ்சாவூர் மராத்திய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவாஜி வழி வந்தவர்கள் தான். இவங்கெல்லாம் சத்திரியர் கிடையாது, சூத்திரன்னு அந்த தஞ்சாவூர் ஐயர் ஒரு ஆள் ஒரு கேஸ் போட்டு, அந்த கேஸில் ஆமா இவர்கள் சூத்திரர்கள் தான் என்று தீர்ப்பாயிடுது. என்னன்னாக்கா, இவர்கள் வேத வழியிலே சத்திரியரானவர்கள் அல்ல, புராண வழியில் ஆனவர்கள் என்பதால் அது அப்பவே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. சிவாஜி அவங்களோட நீ என்ன போஸ்ட் வச்சிருந்தாலும் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி அவ்வளவுதான், அதனால நீ வந்து சத்திரியன் கிடையாது அப்படின்னு பின்னால கேன்சல் சூத்திரன் ஆக்கிட்டாங்க என்பதை அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். அந்த சிவாஜி மரபில் வந்த சாஹு மகராஜ், சிவாஜி மரபில் வந்தவர். சாஹு மகராஜ் சத்யசோதக் சமாஜோடு தொடர்புள்ளவர். சத்யசோதக் சமாஜ் ஜோதிபா பூலேயோடு தொடர்புள்ளது. அவர் தான் நிறுவனர். ஜோதிபா பூலே வந்து இந்த தாக்கரே இருக்கிறார்களே, இப்போ உத்தவ் தாக்கரேவுடைய தாத்தா பிரபோதங்கர் தாக்கரே, அவர் வந்து ஜோதிபா பூலேயோட இருந்து நான் பிராமின் மூவ்மெண்ட்ல பங்கேற்றவர். உத்தவ் தாக்கரேயோட அப்பா தான் வழி தவறி போய் பால் தாக்கரே வந்து சங்கிகளோட போய் சீரழிந்தார். இவர் வந்து தாத்தாவோட மரபை ஆமா பிரபோதங்கர் தாக்கரேனுடைய மரபை நினைவு கூர்ந்து இப்படி வராரு. இப்போ இந்த மரபுக்கு நேர் எதிர் மரபு தான் மோடியினுடைய மரபு. மோடியின் மரபுன்னு நான் சொல்றது ஆர்எஸ்எஸ் மரபு. பேஷ்வா ரூல் என்பது ஒரு பார்ப்பன ஆட்சி. பார்ப்பன ஆட்சியில் எத்தகைய கொடுமைகள் நடந்தது அப்படின்றது அம்பேத்கர் பதிவு செய்திருக்கிறாரு. அதுதான் பீமா கொரேகான் வெற்றியை வந்து தலித் மக்கள் கொண்டாடுவது, அது நமக்கு தெரியும். அப்போது எது பார்ப்பனியத்துக்கு எதிராக இருந்ததோ அந்த குறியீடை மோடி பயன்படுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம், நியூட்ரலைஸ் பண்றாரு. ஆமா, இப்போ நீங்க இதை கனெக்ட் பண்ணி பாருங்க. அங்க போய் வால்மீகி ஏர்போர்ட் வைக்கிறது, நிஷாத் வீட்டுக்கு போறது, சபரிக்கு சன்னதி துறக்கிறது, அப்புறம் இந்த அனுமாருக்கு சன்னதி துறக்கிறது, இதெல்லாம் ஜடாயுக்கு சன்னதி துறக்கிறது, இங்க வந்து காலாராம் கோயிலுக்கு வர்றது. இப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சங்கராச்சாரியர்கள் சொல்வது ஒரு வகையில் மோடிக்கு அட்வான்டேஜாக மாறுது. எப்படி அட்வான்டேஜ்னாக்கா, அவர் ஏற்கனவே நான் ஓபிசின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மணிசங்கர் ஐயர் வந்து நீச் ஆத்மி அப்படின்னு சொன்ன உடனே
என்ன ஜாதி சொல்லி பாசிட்டிவா பயன்படுத்திட்டேன் திட்டாரு. அப்புறம் தான் இப்போ நம்ம இவர் மேல கேஸ போட்டாங்கல்ல, ராகுல் காந்தி மேல என் ஜாதி சமூகத்தை இழிவுபடுத்திட்டாரு. இப்போ தன்னை ஒரு சூத்திர அல்லது ஓபிசி செக்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராக காட்டிக்கொள்வதற்கு சிவாஜிக்கு கிடைத்ததை போன்ற ஒரு அங்கீகாரத்தை நோக்கி ஒரு செக்ட் எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஹிந்து ஹிருதய சாம்ராட்டாக தன்னை அறிவித்துக் கொள்வதற்கு அது ரெண்டும் கலந்து இருக்குது. இது நேரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்படி ஒரு ஃபாசிஸ்ட் அதிகாரத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கோணத்தில் பார்த்தா மோடி ஒரு நார்சிசிஸ்ட். நார்சிசிசம்ன்றது சுயமுக வழிபாடு. அந்த மாதிரி ஒரு நபர். என்னுடைய சந்தேகம் என்னன்னா, இந்த என்ற டிராகன் படம் பார்த்தீங்களா, கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில் ரூம் பூரா கண்ணாடியாக இருக்கும், நிலை கண்ணாடியாக. அவர் ரூம் அநேகமாக அப்படி தான் இருக்கும்ன்றது என்னுடைய. எங்கே நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ராம் டெம்பிளில் போய் எங்கேயா கண்ணாடி வச்சுட்டு வந்துடக்கூட அந்த மாதிரி ஒரு சந்தேகம். அதனால் அவர் பல விதமான கெட்டப்புகளில் பார்க்குறோம். நம்ம ஒவ்வொன்றும் ஒரு கெட்டப், ஒரு நாளைக்கு 5-6 கெட்டப் மாத்துறாரு அவர். அதுக்கு விரதம் இல்லை, 11 நாள் அதுக்கெல்லாம் விரதம் இல்லை. அதனால் அவர் அப்படி ஒரு இதுக்கு ஆட்பட்டுருக்கிறார். அது ரொம்ப முத்திருச்சு அவருக்கு. அதனால் இந்த காலாராம் கோயில் என்பது, அப்புறம் இந்த ராமர் கோயிலுக்குள்ள இந்த தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் பிரதிநிதிகளாக இதை கொண்டு வர்றதற்கு இல்லையா, அது ஒரு எதிர்ப்புரட்சி நடக்கும் போதே இந்த பிரிவினரை தன்வயமாக்குகின்ற ஒரு நடவடிக்கை, பரிவாரங்களாக மாற்றுவது. எந்த சமூகத்தினரின் இடஒதுக்கீடு உரிமைகள் பறிக்கப்படுகிறதோ, பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்பட்டு இடஒதுக்கீடு என்பதே அர்த்தமற்றதாக ஆக்கப்படுகிறதோ, அந்த மாதிரி ஒன்றாக்கப்படுது. இந்த மாதிரி அரிய வகை ஏழைகளுக்கான பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடுன்ற கான்செப்டே தகர்க்கப்படுது. இது எல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டே அந்த கடவுளர்களை நான் மதிப்பு கொடுக்குறேன் அப்படின்னு இப்படி ஒரு அடையாளத்தை காண்பிப்பது. அப்புறம் இந்த முர்மு மாதிரி ஆட்களை குடியரசுத் தலைவராக இந்த மாதிரி செய்வது, நம்ம இளையராஜா ஐயாவுக்கு எம்பி பதவி கொடுக்கிறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள், இது எல்லாத்தையும் இணைத்து நாம் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் வைக்கிற விமர்சனம் கோயில் கட்டி முடிக்கப்படலை, ஆகம விதி என்ன ஆகிறது, சாஸ்திர விதி என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னா, பாண்டே உள்ளிட்டவர்கள் சொல்ற விளக்கம், ஏங்க அவர் சிலையை தூக்கிட்டு போய் வைக்க போறாரு, வச்சதுக்கு பிறகு 6 பண்ணுமோ அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் நாசூக்கா மோடி சூத்திரம் தான். அப்புறம் ஐயருங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க. ராமரை தூக்கிட்டு போற ஒரு தேரு அல்லது ராமரை தூக்கிட்டு போற ஒரு வெஹிக்கிள், பல்லக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல ஒரு முக்கியமான வரலாற்று விவரம் விடுபட்டு போச்சு. இந்த கோயிலுக்கு தலைமை அர்ச்சகர் யார் தெரியுமா? அவர் பேரு லட்சுமி மதுரநாத் தீட்சித். அவரும் அவரோட கூட 121 பார்ப்பனர்கள், அதுல 40 பேர் காசியில இருந்து வராங்க. இவங்கெல்லாம் தான் அந்த கும்பாபிஷேக பிராண பிரதிஷ்டா பண்றது. இந்த கும்பாபிஷேக நடவடிக்கை அப்படிங்கிறது நீங்க பொதுவில் கும்பாபிஷேக நடவடிக்கை சம்பிரோக்ஷனம், அதாவது என்னது ஆக்சுவலி, நம்ம அதை குறித்து எங்கேயோ கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறாங்கன்னு சொல்லி நமக்கு வருத்தப்பட ஒண்ணுமே இல்லை. இல்ல அவங்க கும்பாபிஷேகம்ன்றது வழக்கு சொல்லுங்க, சரியான அதுக்குரிய டேர்ம் மகா சம்பிரோட்சனம். சம்பிரோட்சனம் என்றால் தூய்மைப்படுத்துவது, தீட்டு கழிப்பது. கோயில்லாம் கட்டும் பொழுது அங்கங்க காய்கால் எல்லாம் பட்டிருக்கும். ஆமா, தேவையற்றவர்கள், பாண்டே சொன்னார். ஆமா, அதெல்லாம் பட்டிருக்கும், தீட்டு கழிக்கிறது, அதுதான் சம்பிரோட்சனம். அப்ப இந்த லட்சுமி மதுரநாத் தீட்சித்ன்றவர் சிவாஜியை சத்திரியனாக்கினார் இல்லையா, காகப்பட்டர், அவருடைய வாரிசானவர். அந்த பரம்பரையில அவரை தேடி பிடிச்சிருப்பாங்க போல இருக்கு. இது கரெக்டா அந்த ஸ்டோரியில அப்ரோப்ரியேஷன் ஜீஜா மாதா ஆமா எல்லாமே செட் ஆகுது. அதனால ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. பாண்டே சொல்ற மாதிரி இல்லை. பாண்டே என்ன சொல்றாருன்னா, அவர் சிலை கொண்டு 22ஆம் தேதி வச்சிருவாரு, அதுக்கப்புறம் மந்திரம் ஓதி சார்ஜ் ஏற்றுவாங்க அப்படின்னு. அதெல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்றார் அவர். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் அது. ஆனால் 16ஆம் தேதியிலேருந்தே அதெல்லாம் தொடங்கிடுறாங்க. அதனால மோடி கொண்டு வைக்கிறாரு. இதிலெல்லாம் ஒன்றும் தோஷம் இல்லை. நம்ம தான் அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தடை வாங்குவாங்க. ஆனால் இதுக்கு ஒன்றும் தடை வாங்க மாட்டாங்க. இல்லை, இப்பவும் அந்த ரூல் எங்க மாறிடுச்சு. இப்போ பிராண பிரதிஷ்டா செஞ்சதுக்கு பிறகு எல்லாருமே தொட முடியாது. பிறகு தொட முடியாது. இப்போ பாருங்க, இந்த பராசரன் தான் இதுக்கு கமிட்டிக்கு சேர்மன் ஆகுது. பராசரன் சுப்ரீம் கோர்ட் லாயர், தமிழ்நாட்டு ஐயங்கார். அவர் இந்தியாவில் நடந்த கோயில் கேஸ் பூரா அவர் தான் எழுதியிருக்காரு. கோயில் கேஸ்ன்னு நான் சொல்றது, இந்த அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க எந்த ஊர்ல இருந்து கேஸ் போட்டாலும் சரி, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, அதுக்கு எதிராக அவர் கரெக்டாக ஆஜராகிடுவார். அவர் தான் தமிழ்நாட்டு கேஸுக்கும் அவர் தான் ஆஜரானார். அவர் தான் இந்த ஜென்மபூமி ட்ரஸ்ட்டுக்கு இப்போ அவரு நான் பிராமினான மோடி உள்ள போறது அவருக்கு
அவர் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே அர்ச்சகராக்குறது இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து வந்து அவங்க தான், இதுதான் பொலிட்டிக்கல் பிராமினிசம் நான் சொல்றேன். இப்ப இவர் என்ன சொல்றாரு, பாண்டே என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க கொண்டு போய் வச்சதுக்கு பிறகு தொட மாட்டாருங்க அப்படிங்கிறாருல, ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்குறாரு. பாண்டே அவருடைய வாசகர்களை ஏமாற்றுகிறார், அவர் உளர்றாரு. அவர் வந்து தன்னுடைய வாசகர்களுக்கு கொஞ்சம் நேர்மையா நடந்துக்கணும். குரங்கு உட்கார்ந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்டு மேல அப்படின்னு சொல்றாரு. குரங்கு உட்கார்ந்தது உண்மை, உங்களுக்கு குரங்கு, அவருக்கு அனுமான். இல்ல அனுமாரின் பின் வாரிசு. அது நம்ம நிர்மலா சீதாராமனுடைய மொழியில சொன்னாக்க, அந்த அனுமாரின் பின் வாரிசு ஒரு கருங்குரங்கு. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உட்காந்துருந்துச்சு 1986. அந்த நீதிபதி வந்து ரொம்ப உருக்கமாக ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருக்காரு. என்ன, அந்த அனுமாரின் பின் வாரிசு கோவிட் பீரியடில் அயோத்தியில் என்ன செய்தது என்றால் மனிதர்களை எல்லாம் பிடுங்கியது. அதுவும் வந்து பதிவாயிருக்குது, அனுமாரின் பின் வாரிசு. இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அதனால் பாண்டே வந்து இதை சமாளிக்கிறாரு. இப்போ மோடி போகலான்னா அப்புறம் நாங்களும் போகலாம்லன்னு நம்ம ஆளுங்க கேட்பாங்கல்ல, அதுக்காக அவர் அப்படியெல்லாம் இல்லை, அது முன்னால் வைக்கிறாங்க, அப்புறமா வந்து சார்ஜ் ஏற்றுவாங்க. அவருக்கு தீட்டுண்டு, மோடிக்கும் தீட்டுண்டு அப்படின்னு அதுக்காக அவர் வந்து விளக்கம் சொல்றாரு. ஆகையினால் இதில் எது முக்கியம்னாக்க, பராசரன் அனைத்து சாதி அர்ச்சகராக கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் வாதிடுகின்ற மூத்த வழக்கறிஞர் பராசரன், இந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய பராசரன், மோடி என்ற நான் பிராமின் இந்த காரியத்தெல்லாம் செய்வதை ஆட்சேபிக்கவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுக்கு பேர் தான் பொலிட்டிக்கல் பிராமினிசம். பொலிட்டிக்கல் பிராமினிசம் சொல்றீங்களா? இப்போ இதை குறித்து சங்கராச்சாரியார்கள் வகைராக்கள் சொல்றது வந்து நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாஸ்திர விரோதமாக நடந்தால் நாடு அழிந்து போய்விடும், நாடு அழிந்து போனாலும் பரவாயில்லை அப்படின்னு பராசரன் போன்றவர்களுக்கும் மோடி போன்றவர்களும், அல்லது RSS VHP அவர் வந்து இந்த ஜன்மபூமி தீர்த்தா கஷேத்திர ட்ரஸ்ட், அதில் கூட RSS VHP இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நீங்கள் ராமாநிதி ட்ரஸ்ட்டை சார்ந்தவங்கன்னா ராமாநிதி செக்டர் சார்ந்த எல்லாத்தையும் வச்சுட்டிங்களா, RSS டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பிராமினிசம் பற்றி ஒரு கண்டெம்ட் இருக்குது, கோபம் இருக்குது, நாங்கள் முதன்மைப்படுத்தப்படவில்லைன்ட்டு. இவங்க வந்து சாஸ்திரமாவது வெங்காயமாவது நாடே அழிந்து போனாலும் இதுதான் எங்களுடைய வழி அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த கான்ஃப்ளிக்டை சரியா ஏன் அப்படி ஒரு முடிவு, நாடு அழிஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னா இவர்களுக்கு சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இல்லையா? எதன் பொருட்டு இதெல்லாம் செய்கிறாங்க? அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எப்படி அர்ச்சகனுக்கு அது கல் என்பது தெரியுமோ, இந்த பழைய பராசக்தி யோசனம் தான், அம்பாள் என்றே கடா பேசினால்தான், அது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அதை இவங்க அண்ணா அலட்டிக்கல, இதெல்லாம் லூஸு அப்படின்னு சொல்லி. ஏங்க, சாமியார்னா இப்படி இருக்கணும். இப்போ அந்த சாமியாரை சம்பளம் வாங்கினே நீ சாமியார் இல்லைன்றான். நம்ம ஜெயேந்திர சரஸ்வதி ஓடி போயிட்டு திரும்பி வந்தார். மர்டர் கேஸு, அக்யூஸ்டு, நீங்கள் ஒரு அரசு ஊழியர், ஒரு கிரிமினல் கேஸில் நீங்கள் அக்யூஸ்டுனாக்கா உடனே வேலையிலேருந்து உங்களை சஸ்பெண்ட் பண்ணுவான். அரசு ஊழியர் வேலையை விட உயர்ந்ததா இல்லையா சாமியார் வேலை? அதுவும் ஜெகத்குரு, சாதாரண குரு இல்லை. அப்போ ஒரு அக்யூஸ்டு, கொலை கேஸில் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லும்போது, இது இல்லாமல் பலான கேஸுகள் வேற, குற்றச்சாட்டுகள் வேற பலது இருக்குது. அதனால அவர் சிறைக்குள்ளேயும் அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து சங்கராச்சாரியா தான். ஆமாங்க, முடிஞ்ச வந்து திரும்ப சங்கராச்சாரி. இது உலகத்துல எங்கேயாவது நடக்குமா? ஜெயிலுக்குள்ளேயும் சங்கராச்சாரியா தானே இருந்தாரு. ஜெயிலுக்குள்ளேயும் சங்கராச்சாரி, கேஸ் நடக்கும் போதும் சங்கராச்சாரி, முடிஞ்ச பிறகும் சங்கராச்சாரி. இது ஒரு பியூனுக்கு கூட இந்த ஒரு உரிமை கிடைக்காதுன்னு நான் சொல்றேன். ஒரு அரசு ஊழியருக்கு உரிமை கிடைக்காதுன்றது இருக்கட்டும், அந்த சமூகம் அதை ஏற்றுக்கொண்டது. ஏன் குருமூர்த்திக்கோ TN சேஷனுக்கோ ஒரு பார்ப்பனர் இல்லாத பக்தனை கருவறைக்குள்ள நுழையக்கூடாது, தீட்டாயிடும்னு கதறக்கூடிய இவர்கள், சங்கராச்சாரி இப்படிப்பட்ட நபர், இது மாதிரிலாம் வந்து இருக்குது, இப்படி ஒரு ஆளை இங்கே வச்சுக்க கூடாது அப்படின்னு அவர்களுக்கு ஏன் சொல்ல தோன்றவில்லை என்றால், தங்களுடைய அதிகாரத்துக்கு, அதை பாதுகாப்பதற்கு இப்படி ஒரு ஆன்மீக பீடம், வித்தின் கோட்ஸ் ஆன்மீக பீடம் ஒன்று தேவை, அதை பாதுகாக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கிறது. அந்த புரிதலோட தான் மோடியை வந்து அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அது தெரியாம இந்த லூசுங்க ஏதாவது உளறிட்டு இருக்குது. இப்போ வந்து 2 செட்டா பிரிஞ்சிருக்குது தேர்தல் கட்சிகள். இப்போ நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற பொலிட்டிக்கல் பிராமினிசம் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இப்போ அதை வந்து அப்படி எந்த அரசியல் கட்சியும் பயன்படுத்துறதாக நான் பார்க்கல. எந்த அரசியல் கட்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு போகாதவங்க, பங்கெடுக்காதவங்க, மதம் தனிநபர் உரிமை, இதை தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக பாஜக பயன்படுத்த பார்க்கிறது, ஆகையால் நாங்கள் போக மாட்டோம். யாருடைய கண்டனத்திலும், பெரும்பாலானவர்கள் கண்டனத்தில் வந்து இது வந்து ஒரு முறைகேடாக வந்து அந்த இடத்துல வந்து கோயிலை வச்சுட்டாங்க, அதனால் இதுக்கு வந்து நாங்கள் துணை போக மாட்டோம், அந்த பொருளில் யாருடைய கண்டன அறிக்கையும் வரல.
காங்கிரஸ் வந்து பங்கெடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க, சிபிஎம்மும் பங்கெடுத்துக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் பலரும் சொல்லியிருக்கிறாங்க. பட் அதான இது இவ்வளவு தானே அதனுடைய கண்டனம். இந்த நேரத்தில் இது வந்து நியூ நார்மல், நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு சிலர் பாண்டே பேசும்போது சொல்கிறாரு, எங்க இஸ்லாமியர்களே பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டாங்க, இந்த சலசலப்பும் இல்லை. ஸோ இஸ்லாமியர்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பொழுது இதர கட்சிக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இட்ஸ் அ நியூ நார்மல், சார் இஸ் நத்திங் டு கண்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சா நம்ம நியூ நார்மலுக்கு பழகிட்டோம். இல்லை, இதில் 2-3 விஷயங்கள் இருக்குது. இப்போ பாண்டேன்னு நீங்கள் சொன்னீங்க, அவர் ஒன்று பேசினதான் நினைவு எனக்கு. தீர்ப்பின் போது எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களா தீர்ப்பு, அப்புறம் ஏன் கோயிலுக்கு வர மாட்டேன்றீங்க? இது வந்து பாண்டே மட்டும் இல்லை, வேறு பிஜேபிக்காரங்க பலரும் இந்த கேள்வி எழுப்புகிறார்கள். இப்போது இந்த பிரச்சனையை ஒரு முறை இப்போது இந்த தலைமுறையினருக்கு, இந்த தலைமுறைன்னு நான் சொல்கிறது இப்போ 92 மசூதி இடிக்கிறாங்க. ஒரு 80களின் பிற்பகுதியிலேருந்து இந்த கேம்பெயின் தொடங்குது. மொத்தமாக கூட்டினா ஒரு 40 வருஷம் ஆக போகுது, கிட்டத்தட்ட 35லேருந்து 40 வருஷம். அப்போது ஒரு 40 வயது ப்ளஸில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வரலாறெல்லாம் பொலிட்டிக்கலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு இது தெரியாது. என்ன நடக்குது, ஒரு டேட்லைன் மாதிரி ஒன்று தெரியணும். 1949 திருட்டுத்தனமாக பாபர் மசூதிக்குள்ளே நள்ளிரவில் இந்த சிலை கொண்டு போய் வைக்கப்படுகிறது. நம்பர் 1. ராம்லல்லா தானாலாம் தோண்டலை, உள்ளே கொண்டு போய் வைக்கப்படுது. அதுக்கப்புறம் அது கேஸ் ஆகிடுது, அது பூட்டியே வச்சுருக்கிறாங்க. இவங்க வெளியே இருந்து வழிபடுகிறார்கள். மசூதியில் யாரும் தொழுகைக்கு போகிறது கிடையாது. சில இருக்கிற இடத்துல அவங்க தொழுகை நடத்த மாட்டாங்கன்ற முறையில் உள்ளே போகிறது கிடையாது. 1986 ஒரு சில விஷயங்கள் நடக்குது. ஒரு ஷாபானு வழக்கு அப்படின்ற ஒரு வழக்கு, அதில் வந்து முஸ்லீம் பெண்களுடைய விவாகரத்து ஜீவனாம்சம் பற்றிய பிரச்சனையில் சிஆர்பிசிக்குள்ளே அவங்களுக்கு வழங்கப்படணும் என்று ஒரு தீர்ப்பு வந்து அதை ஒட்டி பிரச்சனை வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து ராஜீவ்காந்தி பின்வாங்கினார். சையத் ஷஹாபுதீன் தலைமையில் ஒரு இஸ்லாமிய பிற்போக்கு பிரிவினர் நடத்திய போராட்டம், அதில் பின்வாங்கிட்டார் இவர். பின்வாங்கிட்டு இதை வந்து பிஜேபி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. இதை பற்றி அன்றைக்கு அஸ்கர் அலி என்ஜினியர் என்ற ஒரு இஸ்லாமிய சீர்திருத்தவாதி அவர் எழுதியிருக்கார். இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, ஷரியத்துக்காக நடத்துகிற இந்த போராட்டம், இது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ஸ்பிரிங் போர்டாக பயன்பட போகுது, ஆர்எஸ்எஸ் வளர்வதற்குன்னு எச்சரித்து எழுதுறார். இன்றைக்கும் அது வந்து பொருந்தும், பொருத்தி பார்க்கலாம். அது எப்படி பொருத்தலான்றது பேசுவோம். அதை அன்னைக்கு சொல்றாரு அவர். அதே போல ராஜீவ்காந்தி பின்வாங்கி இதை சரி கட்டுவதற்காக இந்து மக்களின் வாக்கை கவர்கிறேன் என்ற பெயரில் அந்த மசூதியை திடீர்னு ஒரு இந்த இஸ்லாமிய தரப்பு வழக்கு அந்த தரப்பினருக்கு தெரிவிக்காமலேயே ஒருதலை பட்சமாக பாண்டேன்ற ஒரு நீதிபதி, அகைன் பாண்டே என்ற நீதிபதி திறந்து விட சொல்லி ஒரு உத்தரவு போட்டார். அவர் தான் அந்த குரங்கு மேலே உட்கார்ந்துருக்குது, அவர் தான் திறந்து விட்டது. அவர் அந்த குரங்கு வந்ததுங்கிறத யாராவது பார்த்தாங்களா? இவரு குரங்கை பற்றி ஏதாவது விவரம் இல்லை, அவர் தன்னுடைய ஓய்வு பெற்ற பிறகு ஆட்டோபயோகிராஃபியில் எழுதியிருக்காரு. தீர்ப்புல குரங்கு வந்துச்சு அப்படின்னு இல்லை, நான் தீர்ப்பு எழுதும்போது கோர்ட்டுக்கு மேலே குரங்கு உட்காந்துருந்துச்சு. தீர்ப்பு எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன், வீட்லேயும் அந்த குரங்கு வந்து உட்காந்துருக்கு. அப்போ இது தெய்வீக செயல் தான், அது திறந்து விட்டது இருக்கு இல்லையா, அதை பற்றி அவர் சொல்கிறாரு. அனுமார் வந்து ஒரு விட்னஸ் இந்த தீர்ப்புக்கு. அதுதான் நிர்மலா சீதாராமன் ரொம்ப உருக்கமாக அதை பேசியிருந்தாங்க. சட்டப்படியும் ஆமாம், நியாயப்படியும் நியாயப்படியும் அது மாதிரி திறந்து விட்டாங்க. அப்போலேருந்து வந்து தொடங்குது பிரச்சனை. அப்புறம் தான் இந்த பாபர் மசூதி இடித்து அந்த இடத்துல கோயில் கட்டணும் என்பதற்கான கோரிக்கை வருது. மண்டல் கமிஷனை அமல்படுத்தின உடனே அதற்கு எதிராக ரத யாத்திரை, மண்டலுக்கு எதிராக கமண்டல் என்று அத்வானி ரத யாத்திரை தொடங்குகிறார். நாடெங்கும் பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து கலவரங்களில் படுகொலை செய்யப்படுறாங்க. 92 டிசம்பர் 6 மசூதி இடிக்கப்படுகிறது. அதற்கு பின்னர் வந்த நாட்களில் அந்த மசூதி இடிக்கப்பட்ட நாளில் முஸ்லீம்கள் கண்டனம் தெரிவிப்பதற்கோ அல்லது வருத்தத்தை துக்கத்தை அனுசரிப்பதற்கோ கூட அனுமதிக்காமல் அவர்களே குற்றவாளிகள் போல நடத்தப்படுறாங்க. இது 92க்கு பிறகு நடப்பது. நியூ நார்மலுக்கு பழக்கப்படுத்தப்படுறாங்க. 92க்கு முன்னால வரைக்கும் காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பாபர் மசூதி இடிப்பதற்கு எதிராக பேசினார்கள். அதற்கு பிறகும் கொஞ்ச நாள் எதிராக தான் பேசினாங்க, இடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா மாறி நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுவோம்னு வந்தாங்க. நீதிமன்றம் கடைசியில் என்ன தீர்ப்பு சொன்னது? நீதிமன்ற தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுவாங்கிற ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. அலகாபாத் தீர்ப்பு, ஹைகோர்ட் தீர்ப்பு ஒன்று சொன்னது. அதற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொன்னது. அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பே ரொம்ப கேலி கூத்தானது. அதோட கேலி கூத்தானது உச்சநீதிமன்றம் 2019 5 நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பு. அதை பற்றி பாண்டே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு.
அனானிமஸ் அண்ட் யுனானிமஸ் டெசிஷன் சொல்லியிருக்காரு. யாரு சொன்னதுனே தெரியாத மாதிரியான ஒரு 5 பேரும் தீர்ப்பு சேர்ந்து, கொடுக்கணும்னு அதனால அது anonymous-ஆ ராமனுடைய முடிவு செயலாம் அது பண்ணணும். அப்படி சொல்லிட்டாரு அவர். சரி, அந்த ராமனுடைய செயல் என்னன்னு பார்ப்போம். அந்த தீர்ப்பு சொல்ற சில விஷயங்களை வந்து நம்ம, தீர்ப்பு வந்து அந்த மொத்த இடத்தையும் இந்துக்கள் தரப்புக்கு சொந்தமாக்கி விட்டது அப்படின்றது அந்த தீர்ப்புடைய ஃபைனல் இது. அதை பற்றி விரிவாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் நம்ம, இந்த தீர்ப்புகளை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். ஆனால் அந்த தீர்ப்பு சில விஷயங்களை சொல்லுது. இந்த ராம ஜென்ம பூமி அப்படின்றத இவங்க எப்படி கிளைம் பண்ணுறாங்க, இத்தனை நாள் வரைக்கும் என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. 1526 அல்லது 28 அந்த டைமில் பாபருடைய தளபதி அந்த இடத்துல இருந்த ராமர் கோயிலை இடித்து அதன் மீது வந்து இந்த மசூதியை கட்டுகிறான் என்பது தான் அவங்களுடைய இது. விஸ்வ இந்து பரிஷத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னா, அதில் 1,76,000 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். 1,76,000 2G அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நம்பர். அதான் வினோதராய் கரெக்டாக சொல்லியிருக்கார் போல. 1,76,000 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இந்துக்களுடைய ரத்தத்தையும் மண்ணையும் கலந்து தான் இந்த பாபர் மசூதி கட்டப்பட்டது, ரத்தத்தை சான்றாக பயன்படுத்தி. இப்படியெல்லாம் ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு என்ன சொல்லுது? அங்க இருந்த கோயிலை இடித்தார் என்பதற்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எந்த எவிடன்ஸும் கொடுக்கல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னாக்கா, இது நடைபெற்றது எப்போ? 16ஆம் நூற்றாண்டு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்லுது? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சில இந்து அல்லது ஜைன கட்டிடங்கள் இருக்குல்ல, அதனுடைய இது வந்து அடியில் கிடக்குது. அது 12ஆம் நூற்றாண்டு. அது எங்க தோணாலும் இருக்கும். இது ரெண்டுக்கும் நடுவில் 5 நூற்றாண்டு இருக்குது. அப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது. ஆனா மோடி இப்ப என்ன பேசுறாரு, நேத்திக்கு 5 நூற்றாண்டு அவமானத்தை இப்ப இவங்க வந்து ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அப்படி ஒரு கோயில் இருந்து அது இடிக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டகரிகளா சொல்லியிருக்காங்க. சொல்றேன், இங்க பாருங்க. ASI did not conclude that a temple had been demolished to build the 16th century mosque. It also pointed to the date of the temple as 12th century. மாஸ்க் கட்டினது 1528, அது 12ஆம் நூற்றாண்டு. இப்படி தீர்ப்புல தெளிவா இருக்கும் போது 12ஆம் நூற்றாண்டுல பாபரே கிடையாது. அப்ப பாபர் வந்து அந்த கோயிலை இடித்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ இந்த மொத்த கேம்பெயினும் இதன் அடிப்படையில தான் இருக்குது. இப்போ இதுல எப்போதுமே இதுல வந்து ஒரு 2 ட்ராக் ஓட்டி இருக்கிறாங்க. அத்வானி வந்து பாபர் மசூதி இது கிடையாதுன்னு இப்போ காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் பேசின போது, ராமன் இங்கே பிறந்தான் என்பது எங்கள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில எந்த கோர்ட்டும் தீர்ப்பு சொல்ல முடியாது. கோர்ட் சொல்லுமா? கோர்ட் எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது அப்போ ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் பாபர் வந்து இடிச்சாரு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே. ஒரு நேரத்துல புராணம் நம்பிக்கை, இந்த பக்கம் வரலாறு பாபர் இடிச்சாரு. இது ரெண்டு இணையுது. ஆமா, அப்படி ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்போ கோர்ட் வந்து நம்பிக்கைக்கும் இவங்க சொல்ற வரலாறுக்கும் சேர்த்து ஒரு தீர்ப்பை வந்து இவங்களுக்கு கொடுத்துருச்சு. இந்த தீர்ப்பு முதல்ல இது சொல்லும் போதே இன்னைக்கு அத்தனை பேரும் 500 ஆண்டு அவமானம் பேசுறாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் இதை பத்தி சொல்லணுமா வேண்டாமா? 500 ஆண்டு அவமானம் என்று சொல்வதன் பொருள் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு இந்து முஸ்லீம் பகைமை கலவரத்தை வந்து தூண்டுவது, இஸ்லாமிய சமூகத்தை மீண்டும் குற்றவாளியாக சித்தரிப்பது. அதற்கு தான் அந்த வேலையை அவங்க செய்யறாங்க. இப்போ கோயிலில் அந்த இடத்த தான் எழுதி கொடுத்துட்ட, இவ்வளவு அயோக்கியத்தனமா பேசுறதை இந்த உச்சநீதிமன்றம் கேட்கணும். சுவமோட்டோ வெங்காயமா ஒன்று சொல்றாங்கல்ல, இல்லை ராத்திரி தூக்கம் வராமல் இருக்க அந்த நீதிபதிகள்லாம் தெரியல எனக்கு. இப்படி பச்சையா ஒரு பிரதம மந்திரி வந்து அங்க பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க 500 ஆண்டு அநீதின்னு. எங்கடா இருக்கு 500 ஆண்டு அநீதி? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே இல்லை. இதை யாரும் கேட்பதில்லை. இது நீங்க வந்து இணையத்துல தேடி எடுத்ததுதான் அது, இந்த விவரங்கள் தீர்ப்புல இருக்குங்க. அதான் இணையத்துல தீர்ப்பு இருக்குது. நானும் கேட்கிறேன், நீங்க சொல்ற அந்த வெர்ஷன் இப்போ வந்து ராமர் கோயில் கட்டிட்டாங்க, நடந்துருச்சு, போய் தான் ஆகணும், போகலன்னா ஓட்டு போயிடும், இப்படிதான் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் என சொல்லப்படும். இல்லை, அந்த விஷயத்துக்குள்ள நான் வரேன். இதுல இன்னும் ஒன்று சொல்லணும். இந்த தீர்ப்புல நிறைய கேலி கூத்துகள் இருக்கு. ஆனா முக்கியமா ஒன்று சொல்லிடுறேன். இந்த தீர்ப்பு இதுக்கு மேல என்ன சொல்லுது அப்படின்னா, 1949 சிலையை கொண்டு வச்சது திருட்டுத்தனம், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதை சொல்லிடுறாங்க. சங்கராச்சாரியர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். அதுக்கு முன்னாலேயே 1936 ஒரு முறை மசூதி தாக்கப்பட்டிருக்குது, அதுவும் குற்றம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் 49, அதுக்கப்புறம் 92 இடிக்கப்பட்டது, எக்ரகியஸ் வயலேஷன் ஆஃப் லா, அதுவும் குற்றம், ஒத்துக்கொள்ளுகிறோம். இப்போ இந்த வழக்குல பெட்டிஷனர் யார் தெரியுமா? ராம் லல்லா. யாரு? குழந்தை ராமன். குழந்தை ராமன் சார்பா அவருடைய கார்டியனாக ஒருத்தர். சிலை தான் பெட்டிஷனர். நம்ம ஊர் கோயிலெல்லாம் சொத்து வந்து சிலை பேர்ல தான் இருக்குது. சிலை தான் பெட்டிஷனர். அதில் அந்த சிலை என்ன சிலை? சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட சிலை.
எப்போ 1949 சிலை சட்டவிரோதமாக வைக்கப்பட்டது. ஆனால் அந்த இடம் சட்டபூர்வமாக அதற்கு உரிமை. இதுக்கு என்ன விளக்கம்னாக்கா ஒரே ஒரு விளக்கம் தான் அவங்கள்ட்ட இருக்குது. அதாவது மசூதி கட்டப்பட்ட 1528 1857 வரை அந்த மசூதியில் அவங்க தொழுகை நடத்தியதற்கு எவிடன்ஸ் முஸ்லீம்கள் கொடுக்கலையாம். மசூதி கட்டிட்டாங்க, ஆனால் 1528 1857 வரை தொழுகை நடத்தியதற்கு எவிடன்ஸ் கொடுக்கல முஸ்லீம்கள். மசூதி கட்டி அது சும்மா இருந்தது. ஆனா அந்த இடம் ராமர் பிறந்த இடம் என்று நம்பி வெளியே நின்றபடி இந்துக்கள் வழிபாடு செய்தார்கள் என்பதற்கு ஒப்பீட்டளவில் ஏற்கத்தக்க தரவுகளை இந்துக்கள் வழங்கி இருக்கிறார். எப்படி டீடைல்ஸ் சொல்றாங்களா? ஒரு டீட்டெயிலும் கிடையாது. அதான் அந்த கேஸை பத்தி நம்ம பேசும்போது பேசலாம். அதை பட்டிமன்ற தீர்ப்புல சொல்லுவாங்கல்ல, விஞ்சி நிற்பதுன்னு, ப்ரிபாண்டரன்ஸ். அதை விட இது நம்புற மாதிரி இருக்கு, அதனால மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அவ்வளவு ரொம்ப நேர்மையான தீர்ப்பு அது. சரி, இருக்கட்டும். இப்ப இதுதாங்க தீர்ப்பு. இந்துக்கள் நீண்ட காலமாக இந்த பாப்ரி மஸ்ஜித் இருந்த இடத்துல தான் ராமர் பிறந்தாருங்கிறது தான் அந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களுடைய நம்பிக்கையா? அப்படி இல்லை. முதல்ல அயோத்தி, அயோத்தி நேபாளத்தில் ஒரு பிரதம மந்திரி ஓலின்னு இருந்தார் நேபாளில். அவர் ராமன் பிறந்ததே இங்கே தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் ராமன் பிறந்த இடம் எது? இலங்கை என்று சொல்லப்படுவது எது? இலங்கை என்று சொல்லப்படுவது மத்திய பிரதேசத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஜார்க்கண்ட் பக்கத்தில் இருக்கு ட்ரைபு. அது இந்த இலங்கை எல்லாம் கிடையாது அப்படின்னு இருக்குது. அயோத்தியில இந்த பாபர் மசூதி இவங்க இயக்கம் தொடங்குறதுக்கு முன்னால அன்றைய தேதியில அதே அயோத்தியில குறைஞ்சது 20 இடத்துல இங்கதான் ராமன் பிறந்தான்னு பல பேர் வச்சு உண்டியல் வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல அக்காராக்கள்ல. இது எல்லாமே பதிவாயிருக்குது. விஹெச்பி அத்தனை பேரையும் அடிச்சு கம்முனு இங்கதான் பிறந்தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா விஹெச்பிக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேலைகளுக்கு இங்கதான் பிறந்திருக்கணும். ராமரே நினைத்தாலும் வேற ஒரு இடத்துல பிறக்க முடியாது, அவர் அங்கதான் பிறந்தாகணும். ஆமா, அங்கதான் பிறந்தாகணும். விஹெச்பி சொன்ன இடம் தான் ராமர் பிறந்த இடம். அப்போ இந்த பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கு இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியாச்சு. இப்போ இதுதான் ராமர் பிறந்த இடம் அப்படின்னு அதையே இப்போ ஆக்கிட்டாங்க. அந்த கோயிலுக்கு வரியா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்படிதான் இந்த விஷயம் போயிட்டு இருக்குது. இதுல என்ன முக்கியம்னா, இந்த தீர்ப்பை கட்சிகள் விமர்சிப்பதில்லை என்பது ரொம்ப கண்டனத்துக்குரியது. அது என்ன முக்கியமான பிரச்சனை, நான் என்ன சொல்றேன்னா, தீர்ப்புக்கு எப்படி நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும். இப்போ பிஎம்எல்ஏ தீர்ப்பு இருக்குதுங்க. பிஎம்எல்ஏ தீர்ப்பு செல்லும்னு சொல்லி கன்வில்கர்ன்ற நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு. இப்போ செந்தில் பாலாஜிலேருந்து போனது அத்தனை பேரையும் தூக்குறாங்க. தீர்ப்புக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆமாம், செட்டப்ல. ஆமாம், அது அன்கான்ஸ்டியூஷனல் கேஸ் போடுறாங்க, அதை விசாரிக்க மாட்டேன்றாங்க. அப்படி போகுது. இப்போ உங்களுக்கு அடிச்சாக்க வலிக்குதுன்னு தானே நீங்கள் அன்கான்ஸ்டியூஷனல் கேஸ் போடுறீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம். காஷ்மீர் தீர்ப்பு 370 கொடுத்த உடனே இது அநியாயமான தீர்ப்பு, யார் ஃபாலின் அரிமன் சொல்றாரு, எத்தனை பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி அன்றைக்கு இந்த தீர்ப்பை பல சட்ட வல்லுநர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். ஆனா பிரச்சனை என்னன்னா, கட்சிகள் விமர்சிப்பதில்லை நீதிமன்ற தீர்ப்பு. நீங்க இந்த கட்சிகள் விமர்சிக்காமல் இருப்பதற்கு முன்னால் நீங்களே சொன்னீங்க, பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டதற்கு பிறகு சில காலம் அது தொடர்பான கண்டன குரல்கள் இருந்தன. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், நீங்கள் அது இடிக்கப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் டிசம்பர் 6 போது ஒரு சின்ன பதட்டம் நிலவும். அன்றைக்கு பல்வேறு இடங்களில் போலீஸ் காவலுக்கு நிற்கும், போகிற வரவங்களை செக் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கட்சிகளும் கூட அந்த டோன்ல இருந்து, நீங்கள் ஜென்ரேஷனல் கேப் சொல்கிறீங்களே, எல்லாமே அது ஓகே, இது நடந்துருச்சு. பாண்டே சொல்கிறார்களா, பெருந்தன்மையாக இஸ்லாமியர்களே ஒத்துக்கொண்டார்கள். இந்த நியூ நார்மலுக்கு கட்சிகள் உட்பட எல்லா டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷனும் பழகிடுச்சு. நியூ நார்மலுக்கு அடிப்பட்டவனுடைய நிலையில இருந்தாக்க அது பழகாது. இது பெரும்பான்மை சமூகம், பெரிய அளவு ரெசிஸ்டன்ஸ் வரல. பெரும்பான்மை சமூகத்தின் மனநிலையிலிருந்து பார்த்தால் இது தெரியாது. அது பில்கிஸ் பானுவா இருந்து பார்க்கணும். பில்கிஸ் பானுவா இருந்து பார்த்தாதான் எதுக்கு மூச்சை கொடுத்த சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடத்தணும். அது மாதிரி ஜாக்கியா ஜாஃப்ரி எதுக்கு கேஸ் நடத்தணும். அந்த மாதிரி நீங்கள் இழந்திருக்கணும். நீங்கள் இழந்தாதான் அந்த வலி தெரியும். அப்போ அடிபடுறவனுக்கு தான் வலி தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன நாகரிக உலகத்தில் நம்ம வாழறோம், என்ன ஜனநாயகத்தில் வாழறோம், மதசார்பின்மைன்னு பேச நமக்கு யோக்கியதை இருக்குதா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு அந்த கேள்வியெல்லாம் எழுது ஆட்டோமேட்டிக்கா. அப்போ இந்த கட்சிகள் இந்துத்துவ அரசியல் இருக்குல்ல, அதுக்கு பயந்து பின்வாங்கிறது என்ற காரணத்தினால்தான் அவர்கள் அதை விமர்சித்து பேசுவதில்லை. அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டு சொல்லிடுச்சு, நம்ம ஒன்றும் பேச முடியாது அப்படின்றது அது சும்மா ஒரு என்ன சொல்றது, தங்களுடைய கோழைத்தனத்தை மறைப்பதற்கு அப்படி முட்டு கொடுத்துக்கிட்டாங்க.
கோர்ட்டு சொன்னால் எதை வேணா ஒத்துக்குவீங்களா? கோர்ட்டு சொன்னது கட்டுப்படணும் என்பது வேறு, அதை ஒத்துக்கொள்ளணுன்றது வேறு. அதை எதிர்த்து நம்ம விமர்சிக்கணும். இஸ்லாமியர்கள் வேறு வழி இல்லை, அவங்களால பேச முடியாத நிலையில் இருக்கு. இப்போ கொண்டு போய் நாசர்கிட்ட கொடுக்குறாங்க இன்விடேஷன். இது என்ன அயோக்கியத்தனம் இல்லை, இது பச்சை அயோக்கியத்தனம். இது காயத்தில் உப்பு தேய்க்கிற மாதிரி. இது அவர் என்ன செய்யணும்? எதிர்த்து பேசணுமா? எதிர்த்து பேசினா பாகிஸ்தானுக்கு போகுமாங்க இல்லையா? என்ன அவங்களுடைய வக்கரமான மனநிலைன்றத பாண்டே பேசுறது முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மொத்த சமூகத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் அந்த நியாயத்தை பேசவில்லை. இன்னைக்கு கோயிலுக்கு நாங்கள் வரமாட்டோம், இது ஒரு அரசியல் நடவடிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அந்த அளவு மகிழ்ச்சி, வரவேற்கத்தக்கது. ஆனால் இது மட்டுமல்ல அரசியல் நடவடிக்கை. இது முதல் தேதியிலிருந்தே இது அரசியல் நடவடிக்கை தான். 49ல் திருட்டுத்தனமா வச்சாங்க இல்லையா? அன்று முதலே இது அரசியல் நடவடிக்கை தான். கோயில் கட்டினதுக்கு பிறகு இல்ல, மொத்த இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கறதே பொலிட்டிக்கல் அஜெண்டா முழுக்க. அது அன்னைக்கு பார்ட்டிஷன் ரைட் நடந்து கொண்டிருந்த காலத்துல அப்பவே ஒரு கலவரத்தை தோற்றுவிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி தான் அதை வச்சாங்க. அப்போ அன்னையிலிருந்தே ஃப்ரம் தி டே ஒன் இது அரசியல் நடவடிக்கை தான். இதுல மதமோ மத நம்பிக்கையோ கிடையாது. இதை வெளியில எடுத்து சொல்ல வேண்டியவர்கள் பல்வேறு அறிவுஜீவிகள், நீங்க சொன்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள் பலரும் அன்றைய சூழலில் கண்டித்தார்கள். பாபரி மஸ்ஜித் இடித்ததை கண்டிச்சாங்க. அதுக்கு பிறகு தீர்ப்பு வந்தது போதும் கூட சிலர் விமர்சித்து பேசியிருக்கான்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு நான் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் நடக்கிற விவாதங்கள் பார்க்குறேன். இந்த குறிப்பிட்ட விஷயத்து தொடர்பாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கு. அது குறித்து வர்ற ஜட்ஜ்மெண்ட் இப்போ காங்கிரஸ் வரமாட்டோன்னு அல்லது வர்றேன் அப்படி எதுவுமே டிசிஷன் எடுக்காத போது இல்லை காங்கிரஸ் ஒத்துக்கிட்டு தாங்கன்னு ஆகணும், காங்கிரஸ் போகலைன்னா ஓட்டு போயிடும் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ வரமாட்டேன்னு சொன்ன பிறகும் கூட நீங்கள் இதனால காங்கிரஸ்க்கு என்ன இழப்பு ஏற்படும், இந்த லைன் தான் இருக்குதே தவிர பெரும்பாலும் இதை வரலாற்று பூர்வமாக விளக்கி சொல்வது அப்படிங்கிறதே கூட. ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி யோசிக்கிறாங்க நான் புரிஞ்சுக்கிறேன்னா, அது ரிப்பீட்டட் கண்டென்ட் ஆயிருமோ. நம்ம டிவிக்கு போகிறோம், டிவியில் இது 49லேருந்து இப்போ நடந்த வரலாறு திரும்ப திரும்ப சொன்னால் ரிப்பீட் கண்டென்ட் ஆகிடும். அப்போ சுவாரஸ்யமாக இருக்குன்னா இதை தேர்ந்தெடுக்கிறதா இல்லை? இவர்கள் பேசுகிற பத்திரிகையாளர்களோ அறிவுத்துறையினரோ அது யாராக இருக்கட்டும், இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்க மாதிரி இந்த பாலை அடித்தாக்க இதுக்கு ட்ரை பண்ணால் காலி ஆகிடுவான், இல்லை அடித்தா ஏன் சிக்ஸர் அடிக்கல அப்படின்ற மாதிரி. இப்போது காங்கிரஸ் கோயிலுக்கு போனாலும் மாட்டிக்குவாங்க, போகலைன்னாலும் மாட்டிக்குவாங்க அப்படின்னு இங்கேருந்து பேசுகிறாங்க. உங்கள் கருத்து என்ன இதில்? இப்போது மேல்பாதி எடுத்துக்குவோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தலித்துகள் மைனாரிட்டி, ஆதிக்க சாதி தான் மெஜாரிட்டி. அப்போ ஓட்டு அப்படின்ற கணக்கில் பார்த்தா அந்த கோயிலை பூட்டினது திமுக அரசுக்கு பாதகமானது. அப்போ புத்திசாலித்தனமான நடவடிக்கை என்ன? ஆதிக்க சாதி பக்கம் இருப்பது. அப்படி நின்னாக்கா அதை அடிப்பாங்க. அப்புறம் வேங்கைய வயல்னாக்கா நீ அப்போ அதை சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்பாங்க. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க நடவடிக்கை என்ன? ஒரு பத்திரிகையாளரோ அறிவுத்துறையினரோ அவங்க வேலை எது சரியானது அரசியல் ரீதியாக, எது நியாயமானது, எது அரசமைப்பு சட்டப்படியானது, எது ஜனநாயகபூர்வமானது அப்படின்னு பேசுறது தான் அவங்க வேலையை தவிர, இவங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கெல்லாம் புரோக்கர் வேலை பார்க்குறாங்களா இவங்க? இந்த பக்கம் பேசுறது இல்லைன்னா அது நின்னாக்க இப்படி ஜெயிக்கும். பல டிபேட்டில் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல பேர். மூத்த பத்திரிகையாளர்னா அடுத்தது அரசியல் தரகராகணும் அப்படின்றது ஒரு விதி மாதிரி தெரியுது எனக்கு. எல்லாருக்கும் ஷோ ஆகணுங்கிற ஆசை இருக்கு, அப்படி ஆகணும், அப்படிதான் இருக்கும் போல இருக்கு, அப்படி பேசுறாங்க. அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இப்போ போகல அப்படின்றதே ஒரு சாதனைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தி அடுத்து பேசுவோம். நான் சொல்றது இந்த குறிப்பிட்ட சூழல்ல முழுக்க நார்த் இந்தியன் மீடியாஸ் தேர் பம்பிங் ஒரு மோடியை மையப்படுத்தி ஒரு நரேஷன். ஒருத்தர் சொல்லியிருக்கிற அந்த மீனாட்சி லேக்கிங்கிறவங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, வராதவர்களுக்கு ராமனின் அழைப்பு வரவில்லை என்று அர்த்தம். ராமன் யாரை தேர்ந்தெடுக்காரன்னு அவன் தானே வர முடியும். அவன் வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு நாங்க அழைப்பு கொடுத்துட்டோம். இதெல்லாம் சும்மா பஞ்சு டயலாக். ஒரு குரூஷியல் ஜங்க்சர்ல இந்த மாதிரி சமயத்துல இல்ல நாங்க வரமாட்டோம். ஏன் சாதனையை தெரியுதுன்னு சொன்னா, இத்தனை நாளாக இதற்கு பயந்து அடக்கி வாசித்து, இப்போ மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் போன்ற ஆட்கள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அரசங்கியா இருக்கிறாங்கன்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுனால காங்கிரஸ் வரமாட்டேன்னு சொன்னதே பயங்கரமான புரட்சி மாதிரி நமக்கு தெரியுது. நாம் எதை நோக்கி போகணும், காங்கிரஸ் உள்ளிட்டு நான் சொல்றேன், அல்லது நாம் எதை நோக்கி எப்படி இதை பார்க்கணும்? இப்போ ஒருவேளை ஒரு லாஜிக் படி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்கா காங்கிரஸ் அனாவசியமா இந்து ஓட்டுக்களை இழக்க நேரிடாது அப்படின்றத ஒரு லாஜிக்னு வச்சுக்குவோம்.
அப்படி ஒரு லாஜிக்னு வச்சுக்கோங்க. இந்து ஓட்டுகளை பெறுவது, இந்து ஓட்டுகளை எப்படி பெறுவது? இந்துத்துவத்துக்கு பக்கவாத்தியம் வாசித்தா. இப்ப இந்த உரையாடலுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன், இந்த கோயிலுக்கு போறது என்பது நீங்க வந்து யூ அக்செப்ட் த லீடர்ஷிப் ஆஃப் மோடி, மோடியின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இந்த கோயிலுக்கு போவது என்பதன் மூலம் பார்ப்பன மேலாண்மையின் கீழ் பிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சாதி தெய்வங்கள் அந்த சமூகங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இந்த கோயிலுக்கு செல்வதன் மூலம் இந்து ராஷ்டிரம் என்ற எதிர்ப்புரட்சி அறிவிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு என்னத்துக்கு இந்து ஓட்டு? இப்ப இந்துக்களை இந்துத்துவத்திலிருந்து விடுவிப்பது எப்படி அப்படின்றதுக்காக நம்ம வேலை செய்யறோம். பிஜேபி தோக்கடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த இந்துத்துவ கருத்தாக்கத்தின் செல்வாக்கிலிருந்து எப்படி விடுவிப்பது அப்படின்றதுக்கு தான் வேலை செய்யறோம். அப்ப விடுவிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவுண்டர் நரேட்டிவ் வேணுமா வேண்டாமா? வேணாம். இப்போ சபரிய, வால்மீகிய, ஜடாயுவ, அனுமார இவங்களெல்லாம் கொண்டாந்து, குகனை இவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு இந்த ஜாதியெல்லாம் கவர் பண்றதுக்கு அவர் முயற்சிக்கிறாரு. இப்போ நீங்க இப்போ ராகுல் காந்தி யாத்திரை போறாரு, அல்லது காஸ்ட் சென்சஸ் வேணும்னு கேட்குறாரு. அப்போ நீங்க வந்து இதை மட்டும் பேசக்கூடாது. விலைவாசி உயர்ந்து விட்டது, வேலை வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, இது போதுமானது இல்லையா? இதுக்கு பேர் சோத்துப்பட்ட கம்யூனிசம் சொல்றது இல்ல. இதுதான் ரியல் இஷ்யூ, மக்களோட ரியல் இஷ்யூ. அந்த ரியல் இஷ்யூவை எப்படி டைவர்ட் பண்றாங்க? பார்ப்பன பாசிசம் அரசியல் ரீதியாக அதை எப்படி திசை திருப்பி உங்களை ஏமாற்றுகிறது? இல்ல, இதை சொல்லி நம்ம அவங்க கவனத்தை பெற முடியாதா? பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சு. அவங்க ஆமா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயருது, உண்மைதான், தப்பு தான், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனா ராமன் இது கரெக்டு தானே? அப்படிதான் மக்கள் வந்து பாக்குறாங்க. இப்ப அந்த பத்ரி நாராயண் சொல்றாரு, நிஷாத் கம்யூனிட்டி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த நிஷாத் கம்யூனிட்டிக்காரர்கிட்ட பெட்ரோல் விலையை பத்தி கேட்டீங்கன்னா ஆமா அநியாயம் தான் சொல்லுவாரு. வேலை கிடைக்கலன்னு கேட்டா ஆமா அநியாயம் தான் சொல்லுவாரு. வேலை கிடைக்காததுக்கும் ராமன் கோயிலுக்கும், விலையேற்றத்துக்கும் ராமன் கோயிலுக்கும், அதானிக்கு சொத்து சேர்வதற்கும் ராமன் கோயிலுக்கும், பிஎம்எல்ஏக்கும் ராமன் கோயிலுக்கும், காஷ்மீர் 370 ஸ்கிராப் பண்றதுக்கும் ராமன் கோயிலுக்கும் என்ன உறவு என்பதை நாம் சொல்ல வேண்டும். உங்களை ஆக்சுவல் லைஃப்ல திவாலாக்கி கொண்டு, உங்களை சுரண்டி கொண்டு, உங்கள் எதிர்காலத்தை சூன்யமாக்கி கொண்டு, அங்க வந்து கடவுளுக்கு செய்யறேன், உன்னுடைய ஜாதி ரெப்ரசன்டேட்டிவ்க்கு செய்யறேன்னு ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு எதிரான நேரேட்டிவை நம்ம கொண்டு வரணும். ஏக்நாத் வந்து மோடியின் ஆள் அல்ல, கபீர் அவனுடைய ஆள் அல்ல, வால்மீகி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரவிதாஸ் அவங்க ஆள் அல்ல, இது வேற அப்படின்றத நம்ம பேசணுமா வேண்டாமா? லிங்காயத்துனாக்க பசவேஸ்வரனுடைய ஆள் அல்ல என்று நாம் பேசணுமா இல்லையா? அந்த ட்ரெடிஷன்ல தான் இப்போ இன்னைக்கு இந்த கடந்த நூற்றாண்டுடைய அம்பேத்கர் மூவ்மெண்ட், அதுதான் ஃபுல்லேருந்து நம்ம பேசணும். அம்பேத்கர் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும் வந்திருக்கிறாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால இதே ராமரை வச்சு காந்தி உருட்டிட்டு இருந்தார். என்னுடைய ராமர் அப்படின்னு சொல்லி வர்ணாசிரம தர்மத்தை ஜஸ்ட் கடைசி காலத்தில் தப்புன்னாரு, அது வேற விஷயம். ஆனால் இருக்கிற காலம் வரைக்கும் அதை தான் உருட்டிட்டு இருந்தார். அதை அம்பேத்கர் சேலஞ்ச் பண்ணாரா இல்லையா? பண்ணாரு. இன்றைய விட 100 ஆண்டுகளுக்கு முன்னால மக்கள் பிற்போக்குத்தனமா இருந்தாங்களா இல்லையா? அந்த சூழலிலும் ராமனுடைய உண்மையான ரோல் என்ன, கிருஷ்ணனுடைய உண்மையான ரோல் என்ன, ராமன் கிருஷ்ணனை வழிபடக்கூடாது, ரிடில்ஸ் ஆஃப் இந்துயிசம், சனாதன தர்மம்னா என்ன, இதெல்லாம் அம்பேத்கர் பேசினார். பெரியார் இதெல்லாம் பேசினாரா இல்லையா? ராவண காவியம் நம்மிடம் இருந்ததா இல்லையா? நீதி தேவன் மயக்கம் இருக்குதா இல்லையா? கம்பரசம் இருக்குதா இல்லையா? ஆனா நம்ம ஏன் பேச மாட்டேன்றோம்? அதனால இந்த கல்ச்சுரல் பிராமணிசம், சாதி மதம் பண்பாடு இந்த பேர்ல வரக்கூடிய பார்ப்பனியத்தை எதிர்த்து கருத்தியல் ரீதியாக அம்பேத்கரும் பெரியாரும் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒன்றும் ஒரு ஆபாசமாக பேச போகிறது கிடையாது. என்ன விஷயமோ அதை வந்து பேசணும். அப்போ ஏற்கனவே நம்ம பேசுனது இது ஆரிய திராவிட போர் என்று சொல்லியிருக்குது, ராமராவண யுத்தம் என்பது அது பொய்யா? அல்லது அம்பேத்கர் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அந்த மாற்று மரபுகளை பற்றி சொல்றாரு இல்லையா, அது பொய்யா? அம்பேத்கரும் பெரியாரும் பேசினதை நாம் ஏன் பேச அஞ்சுகிறோம்? அதை வந்து இப்போ நம்ம பேசணும், முன்வைத்து தைரியமாக பேச வேண்டும். அந்த இல்லைன்னா இது வந்து அரசியல் கோழைத்தனம். அப்போது நான் இந்த பொலிட்டிக்கல் பிராமணிசத்தை ஃபைட் பண்ணுவது அப்படின்றதன் பொருள் வந்து வெறுமனே வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு இப்படி பேசுறது கிடையாது. இதுக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய லிங்க் என்ன என்று நமக்கு தெரிகிறது. தெரிந்தே நாம் பேசாமல் இருக்கிறோம். அப்படி பேசாமல் இருந்தால் எங்கே போய் சேருவோம் என்பதுதான் கேள்வி. அதை வந்து பேச முடியாததா அவங்க வந்து சொல்றாங்க. இப்போ அது அன்கொஸ்டினபிள், இதை எதிர்த்து பேச முடியாது அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து அவங்க அந்த பூச்சாண்டிக்கு நான் இந்த சைடும் மயங்கிடுச்சு. ஆமா, மயங்குறாங்களா தயங்குறாங்களான்னு எனக்கு தெரியல. மயங்கவும் கூடாது, தயங்கவும் கூடாது. பேச வேண்டியவர்கள் பேச தயங்கினால் மக்கள் வந்து இதை எப்படி புரிந்து கொள்வார்கள்
என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான மக்களுக்கும் பிரச்சனை. உற்சாகம் இல்லாம மக்கள் இதை மக்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்குது, கோயில் கட்டுறான்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில் இதுக்கு பின்னால எத்தனை ஆயிரம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை கலவரம் நடந்திருக்குது, இது எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ உள்ள இளைஞர்களுக்கே அது தெரியாது. இதை நம்ம பேசலை அப்படின்னு சொன்னா எப்படி? நீதிமன்றம் இப்போ இந்த தீர்ப்பெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றோம். இந்த அயோத்தியா தீர்ப்பை பத்தி எவ்வளவு மோசமா இருக்குது அது. அந்த தீர்ப்பை பத்தி யார் விளக்கி சொல்றது? ஏன் பேசக்கூடாது நம்ம தீர்ப்பை விமர்சித்து? அப்ப இதெல்லாம் பேசாமல் இருப்பது என்பது பார்ப்பனியத்துக்கு மறைமுகமாக உதவுகின்ற நடவடிக்கையாகத்தான் இருக்க முடியும். இப்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப அரசியல் அரங்குல இப்ப எடப்பாடி சொல்றாருங்க, போவீங்களா அப்படின்னா எனக்கு கால் வலி இல்லைன்னா போவேன்றாரு. இதோட மானங்கட்ட பேச்சு ஏதாவது ஒண்ணு இருக்க முடியுமா? இல்ல, இவ்வளவு தூரத்துக்கு ஊர்ந்தே போறது சிரமமா இருக்கு கால்வழியா இருந்தா. ஆமா ஆமா. ஆனா ஒரு வகையில பார்த்தா ஜெயலலிதா ஸ்கேலை வச்சு பார்த்தா இது புரட்சிகரமான கருத்து. அந்த அம்மா கரசேவைக்கு ஆள் அனுப்புனது, அங்க கட்டாம வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டுச்சு, கையெழுத்து இயக்கம் நடத்தினது, இதெல்லாம் அந்த அம்மாவுடைய இது. அதனால அந்த வகையில பார்த்தா இவர் முன்னால போய் நிக்கணும் கோயிலுக்கு. பிஜேபியோட கூட்டணி இல்லை என்ற ஒரு முடிவு எடுத்து விட்ட காரணத்தினால், இவரை மதசார்பற்றவர் எஸ்டிபிஐயே நம்புகின்ற காரணத்தினால் கால்வலி காரணமா போக முடியாத நிலைமையில இருக்கிறாரு. கால்வலிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி பிஜேபி காரங்க கூட்டின்னு போனாங்க. அதை பத்தி எஸ்டிபிஐ காரர்கள் என்ன கருதுவார்கள், மதசார்பின்மைன்னு கருதுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால எஸ்டிபிஐ அதை கருதுவது இருக்கட்டும், அதிமுகவை திராவிட இயக்கம்னு உருட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு திராவிட இயக்கமே, அதை காப்பாற்ற வேண்டும். ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்ப திரும்ப அவங்க நெஞ்சை கிழிச்சு காமிக்கணும்னு சொல்லாதீங்க, இந்த ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபி நம்புங்க அப்படின்னு கூட அவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ பொலிட்டிக்கல் பிராமினிசம் சொல்றீங்கல்ல, இந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் வச்சு இவர் எடப்பாடி கால்வழின்னு சொல்றாரு. சரி, அவர் கால்வழின்னு சொல்றாருன்னு வச்சுப்போமே, இதர கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் அல்லது ரெவல்யூஷனரி பார்ட்டிஸ், அவங்க இதை எதிர்கொள்வதற்கு சொல்கிற சாக்குகள் இது எடப்பாடி சொல்ற சாக்கை விட உயர்ந்ததாக இருக்கிறதா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஒரு கேள்வி. எடப்பாடி சொல்றது ரொம்ப கேவலமா இருக்குது, மற்றவர்கள் சொல்வது ரொம்ப மழுப்பலா இருக்குது. இந்த விஷயங்கள் எதையும் உடைத்து வெளிப்படையாக பேசவில்லை. நான் எல்லா கட்சி அறிக்கைகளையும் பார்த்தேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அறிக்கை உள்பட. யார் ஒருவரும் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பற்றி, இந்த அநீதியான தீர்ப்பை பற்றி, இத்தனை ஆயிரம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை பற்றி, இந்த பேக்ரவுண்டில் தாண்டா இந்த கோயிலை கட்டுறீங்க, ஃப்ரம் தி டே ஒன் இது ஒரு ஃபாசிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆக்ஷன், இது அதனுடைய இதுதான், இது மத நடவடிக்கையே அல்ல அப்படின்னு சொல்லி பேசியிருக்க வேண்டும். ஆனா அப்படி பேசல. அப்படி பேசாமல் இருப்பது அவங்க தங்கள் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக் கொள்வது மட்டுமல்ல, இந்த நாட்டு மக்களுடைய தலையிலும் மண்ணள்ளி போடுகிறார்கள் அப்படின்ற முறையில தான் அதை புரிஞ்சுக்கணும். அதனால நம்ம இந்துத்துவத்தின் பிடியிலிருந்து மக்களை எப்படி விடுவிப்பது என்ற ஆங்கிள் தான் நம்ம பாலிட்டிக்ஸ் இருக்கணுமே தவிர, கொக்கு தலையில வெண்ணெயை வச்சு பிடிப்பது, இந்துத்துவவாதிகள வாக்குகளையும் நம்ம வாங்கி விடலாம், பெட்ரோல் விலை ஏற்றத்தை காட்டி வாங்கி விடலாம் என்றெல்லாம் மனப்பால் குடித்தால் அது நடக்கப் போவது இல்லை என்பது என்னுடைய கூற்றல்ல. அதுதான் இதுவரைக்கும் பிஜேபி கெயின் பண்ணிட்டு வர ஓட்டு வங்கி அதற்கான சான்றாக இருக்கிறது. அதனால அந்த ஓட்டு வங்கியை நேருக்கு நேர் மோதி தான் நாம் தகர்க்க வேண்டும். அப்படிதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த ராமன் கோயில். இப்போ உண்மையை சொல்ல போனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இது போனி ஆகல. பட் இந்த பிராண பிரதிஷ்டா நடந்ததுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் அங்க ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருந்து பக்தர்களை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அதாங்க, பக்தர்கள் போக போவதில்லை, இவங்க கூட்டின்னு போறாங்க. 2 மாசம் அவங்க வேலை பார்க்க போறாங்க. அது சரிங்க. 2 மாசம் அவங்க 100 ரூபாயும் சிக்கன் பிரியாணியும் கொடுத்து அரசியல் கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. ராமர் கோயிலுக்கு சிக்கன் பிரியாணி இல்ல, வெஜிடேரியன். 2 மாசம் அவங்க வேலை பார்க்க போறாங்களா ஆர்எஸ்எஸ். இந்த பக்கம் அதே மாதிரி 2 மாசம் இதுக்கு கவுண்டரான வேலைகள் நடக்கணும் இல்லையா, செய்ய வேண்டும். ரியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பொலிட்டிக்கலா நல்ல ப்ரொக்ரெசிவா தோன்றுகிற பெட்ரோல் விலையேற்றம், விலைவாசி உயர்வு, கல்வி பாதிக்கப்படுது, இப்படிங்கிறதெல்லாம் ரியல் இஷ்யூஸ். ராமர் கோயிலை வைத்து நடக்கிற இஷ்யூஸ் நான் இஷ்யூஸ். ஸோ பீயிங் எ ப்ரொக்ரெசிவ் மேன், நம்ம இதுல இருந்து விலகி இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதா இந்த பக்கமும் இருக்குது. அப்படி அல்ல. நான் ஏற்கனவே பேசியது போல, இதே ராமன் என்ற அடையாளத்தை வைத்து பார்ப்பனியத்துக்கு எதிராக முழங்கிய பக்தி மரபின் ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்குது. அந்த மரபு தொடங்கி அம்பேத்கர் பெரியார் வரையிலான மரபை மீண்டும் நினைவுபடுத்தி பேச வேண்டிய காலம் இது. எப்படி பேசணுமோ அந்த மொழியில் பேசணும். தமிழ்நாட்டில் பேசுகிற மாதிரி யூபியில் பேச முடியாது, அது எனக்கு புரியுது.
கேரளாவில் பேசுகிற மாதிரி பீகாரில் பேச முடியாது, புரியுது. ஆனால் பேசணும் என்பதுதான் இன்று காலம் நமக்கு விதிக்கின்ற கடமை. காலம் விதித்திருக்கிற அந்த கட்டளை பேசுங்க, குறைந்தபட்சம் அது வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தால் அது விழிப்பு, நம்ம சைடுக்கான விழிப்பு அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் செய்தியாக நான் எடுத்துக்கிறேன். மக்கள் மன்றத்தில் ஒப்பு மக்கள் என்ன சொல்லலாம்னு பார்க்கலாம். தயவு செஞ்சு இதை வந்து பரப்பணும் மக்கள். அந்த கோரிக்கையோடு அந்த நேர்காணல் நிறைவு செய்யலாம். ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி.